Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Ajnana Timirandasya Jnananjana Salakaya Chakshuranmilitamena Tasmai Shri Gurave Namaha. Mukam karoti vachalam Pangam langayate girim Yatkripatamaham bande Shri Gurum Niradaranam Paramanandamadavam Shri Chaitanyamishwaram. Namo Vishnupadaya Krishna Prasthaya Bhutale Srimate Bhaktivedanta Swami Niti Namine Namaste Saraswati Deve Gauravani Pracharine Nirvishesha Shunyavadhi Bhashyadadeshadarine. Jai Shri Krishna Chaitanya Namo Nityananda Shri Advaita Gadadara Shri Vajari Gaura Bhakta Vrinda. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna Mahamandaram ki Divine Grace Sri Bhaktivedanta Swami Prabhupada Maharaj ki Srila Gurudev ki Jai Gaur Vimande. Hare Hare Om. Hare Krishna. 18.55. Okay, 55. Bhaktya mam abhijanati Yavan yashasmi tatpadaha Tado mam tatpado jnatva Vishate tat anantaram. ஈஸ்வரி மாதாஜி படிங்க நீங்க. ஹரே கிருஷ்ணா. பக்தி தொண்டால் மட்டுமே என்னை முழுமுதற் கடவுளாக உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்ள முடியும். என்னை பற்றிய முழுமையான உணர்வை அத்தகைய பக்தியினால் அடையும் போது இறைவரின் திருநாட்டுக்கு நுழைய முடியும். பொருளுரை படிக்க பிரபு. பொருளுரை ஒரே ஒரு பேராகிராஃப் படிங்க. பொருளுரை. பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரையும் அவருடைய சொந்த விரிவுகளையும் மனக்கற்பனையாலோ அபத்துகளால புரிந்து கொள்ள முடியாது. பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ள யாரேனும் விரும்பினால் அவர் ஒரு தூய பக்தரின் வழிகாட்டுவதன் கீழ் தூய பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிடில் பரமபுருஷ பகவானை பற்றிய உண்மை எப்பொழுதும் மறந்தே இருக்கும். பகவத்கீதையில் 7.25 ஏற்கனவே கூறப்பட்டுள்ளதை போல நாகாம் பிரகாசக சர்வஸ்ய, அவர் எல்லாருக்கும் வெளிப்படுவது இல்லை. வெறும் ஏற்றறிவினாலோ மனக்கற்பனையாலோ கடவுளை புரிந்து கொள்ள முடியாது. கிருஷ்ண உணர்விலும் பக்தி தொண்டிலும் உண்மையாக ஈடுபட்டு இருப்பவன் மட்டுமே கிருஷ்ணர் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். பல்கலைக்கழகத்தின் பட்டங்கள் இதற்கு உதவாதவை. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யஸ்யாஸ்மி தத்வதா கதாமாம் தத்வதோ ஞாத்வா விஷத்தே தத்தனந்தரம். தத்வதா பாத்தீங்களா, தத்வதா அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா. இதே வார்த்தை 4வது அத்தியாயத்தில் 34வது ஸ்லோகத்துல கிருஷ்ணன் சொல்வார். என்ன ஸ்லோகம் அது? பக்தித்ய பரிபாதேன பரிப்ரஷேன சேவையா உபதேசிதே ஞானம் ஞானினா தத்வ தத்ததேசனம். அதே மாதிரி இன்னொரு ஸ்லோகம் ஜன்ம கர்ம சமய தீபியம் வரும்ல, ஏம் யோவேதி தத்வதா. தத்வதானா ஆசிட்டிஸ், அப்படியே புரிஞ்சுக்கிறது. எனக்கு கிருஷ்ணர் தெரியுமா, எனக்கு தெரியும் கிருஷ்ணர் தெரியும், அப்படி கிடையாது. கிருஷ்ணரை அப்படியே புரிஞ்சுக்கிறதுனா அது பக்தனால மட்டும்தான் முடியும். அதனால ஆச்சாரியர்கள்லாம் அந்தரங்க தோழர்கள். நம்ம மத்வாச்சாரிய ராமானுச்சாரியா நிம்பார்க்க சுவாமிகளுக்கு அந்தரங்க தோழர்கள் கிருஷ்ணன். அதனால அவங்களுக்கு தெரியும் கிருஷ்ணன் என்ன நினைக்கிறார். நீங்க நார்மலா பார்த்தாலே பெரிய பணக்காரர் தான் வச்சோமே, அவருடைய டிரைவருக்கு நிறைய சீக்ரெட் தெரியும், ஒய்ஃபு கூட தெரியாது.
டிரைவர் இருக்கான் இல்லையா, நிறைய சீக்கிரம் தெரியும். ஏன்னா அவன் நம்பிக்கையானது. ஒய்ஃபு மட்டும் நம்பி கூட தான் தெரியும் ஒய்ஃபுக்கு. ஓகே, டிரைவருக்கு எல்லா விஷயம் தெரியும். அது மாதிரி அந்தரங்க தோழருக்கு வந்து என்ன தெரியும்னா எல்லாமே கிருஷ்ணரை பற்றி தெரியும். அதனால கிருஷ்ணரை பற்றி அவரால் சொல்ல முடியும். கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர், கிருஷ்ணரை எப்படி வழிபட்டா நம்ம போக முடியும், இது எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால இந்த ஆச்சாரியர்கள்லாம் சொல்றது வந்து ஹரே கிருஷ்ண ஹரிதா விஷா கி ஜாய், ஜனாபதே சுதா கி ஜெய், கோபால் கி ஜெய். ஸோ ஆச்சாரியர்கள் சொல்லும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓகே, அவங்க வார்த்தைகள் எதுவுமே தவறாக இருக்காது. ஏன்னா அவங்க அந்தரங்க தோழர்கள், கிருஷ்ணருக்கு அந்தரங்க தோழர்கள். அதனால ஒருத்தர் இங்க கிருஷ்ணர் அடிச்சு சொல்றாரு பாருங்க, பக்தி சேவை மூலமா தான். அதான் பக்தையான்ற வார்த்தையே இருக்காது ஹரே கிருஷ்ணா. பக்தியான்ற வார்த்தையே இருக்கு. பக்தி மூலமா மாத்திரம்தான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியும், வேற எது மூலமா புரிந்து கொள்ள முடியாது. அதாவது இந்த கலியுகத்துக்கு மாத்திரம் இதை சொல்லல, எல்லா யுக தர்மமும் எல்லாத்துலயுமே இருக்கும். ஓகே, மெடிடேஷன் இப்ப இருக்கு இல்லையா, அது சத்தியுகத்துக்குள்ள இருக்கும். கரெக்டுங்களா? அதே மாதிரி எல்லா யுக தர்மமும் எல்லா யுகத்திலும் இருக்கும். ஆனா இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த கலியுகத்துல வந்து இந்த சிறப்பான ஒரு மந்திரம். ஓகேங்களா? இது எப்பயுமே வந்து என்ன இருக்கும், ரொம்ப ஈஸியா நமக்கு வந்து நம்மள கரை சேர்த்துரும். ஆனா இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் வந்து சத்தியுகத்திலையும் இருக்கும், திரேதாயுகத்திலையும் இருக்கும், துவாபரயுகத்திலையும் இருக்கும். அது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஓகே, கலியுகத்துல வந்து சைத்தன்ய மகாபிரபு மிக பிரபலமாக்கி விட்டார். கலியுக மக்கள் வந்து ரொம்ப மந்த பாக்யா, துரதிருஷ்டமானவர்கள், அதை வாங்கியிருக்கோம். மந்த பாக்யா, அப்புறம் உபதர்ஷனா இதுல பிரயாண அல்பாய் சப்யா கலாஸ்மி மந்த பாக்யம் உபதத்தா. ஓகே, உபதத்தா. ஸோ பிரயாண அல்பாயுஷ், அல்பாயுஷ்னா ரொம்ப கம்மியான ஆயுஷ். ஓகே, ஆயுஷ் வந்து கம்மி. பிரயாண அல்பாயுஷ் சப்யா கலோ அஸ்மின் யுகேஜனஹா மந்தா சுமந்த மதியோ. சுமந்த மதை என்ன? சுமந்த மதனா எல்லாத்துலயுமே நாட்டம் இருக்கும். மார்க்கெட்ல காய்கறி என்ன விலை, எல்லா இது விஷயமும் தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட்ல சரி, நிலவரப்படி எல்லாமே தெரியும். அதுல எல்லாம் பயங்கர இன்டெலிஜென்ஸா இருப்பாங்க. ஆனா ஆன்மீகம் ரொம்ப எப்படி இருப்பாங்க, மந்தமா இருப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஆன்மீகத்துல இன்ட்ரெஸ்டே இருக்காது. இதுதான் கலியுகத்தோட மக்களுடைய நேச்சர். ஓகே, அதனால இந்த கலியுகத்துடைய பிரபாவத்துக்கு ஏத்தாப்படி ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சைத்தன்ய மகாபிரபு கொடுத்திருக்காரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. இதை சொல்ல சொல்ல என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் வந்து பக்தியில வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒருத்தர் யூனிவர்சிட்டி டிகிரி வாங்கியதுனால, நிறைய இங்கிலீஷ் பேசுறதுனால அவரால் லெக்சர் கொடுக்க முடியாது. யூனிவர்சிட்டி பெரிய MBA டிகிரி வாங்கி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருந்தாலும் அவரால் என்ன பண்ண முடியாது, இஸ்கான் நிரூபிக்க முடியாது, இஸ்கானை மேனேஜ் பண்ண முடியாது. இஸ்கானை யாராவது மேனேஜ் பண்ண முடியும்? ஒரு இஸ்கான் பக்தரால தான் இஸ்கானை மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா அவர் சாதனை எப்படி இருக்கு, இதெல்லாம் பண்ணி கிருஷ்ணர் அந்த உள்ளே இருந்து நாலேஜ் கொடுப்பார். அது மூலமா அவர் மேனேஜ் பண்ண முடியும். யூனிவர்சிட்டி டிகிரி முடிச்சு இஸ்கானை மேனேஜ் பண்ண முடியாது. அதே மாதிரி பக்தியும் எப்படின்னா, என்னென்ன படிப்பு படிச்சிருக்காங்களோ அதுக்கும் பக்திக்கும் என்ன கிடையாது, சம்மந்தமே கிடையாது. ஓகே, ஒரு படிப்பறி பெற்றவர் கூட பக்தியில வந்து நிறைய முன்னேறலாம். அவர் வந்து பகவான்கிட்ட க்ளோஸா இருக்கலாம். ஓகே, நிறைய படிச்சவங்க என்ன இருக்கலாம், பகவான்கிட்ட டிஸ்டன்ஸா இருக்கலாம். ஆனா ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப ஏழையான குடும்பம், அவர் வந்து வசதி இல்லை, நோயெல்லாம் இருக்கு, இதனால அவருக்கு ஒன்றும் தெரியாது பகவானை பத்தி அப்படின்னு கிடையாது. ஓகே, பகவான் ஒரு சிச்சுவேஷன்ல சில பேர் வச்சிருப்பார். அந்த சிச்சுவேஷன் என்ன பண்ண முடியும், அவங்களால நிறைய பகவானை பத்தி புரிஞ்சுக்க முடியும். ஓகே, அதனால நம்ம ஒருத்தர் வெளிப்புற தோற்றத்துல வந்து ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, நம்மளால அவர் பக்தி இருக்கா இல்லையான்னு ஜட்ஜ் பண்ண முடியாது. பக்தி என்னது, இன்டர்னல், எப்பயுமே உள்ளதான் இருக்கும் பக்தி. அது ஒருத்தர் வெளியால கண்டுபிடிக்க முடியாது. எப்படி வந்து நம்ம சாதம் சாப்பிட்றோம் இல்லையா, பசியோட இருக்கும்போது சாதம் சாப்பிட்டா என்ன ஆகும், பசி வந்து கொஞ்சம் அடங்கும். கரெக்டா, பசி கூடமே அடங்கும். அப்புறம் வந்து டேஸ்ட் கிடைக்கும், ஸ்ட்ரென்த் கிடைக்கும் இல்லையா, 3 ஸ்ட்ரென்த் இருக்கு. அதே மாதிரி பகவானை வழிபட்டோம்னா என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் விரக்தி, பௌதிகத்துல விரக்தி. ஐயா நீங்க என்ன பண்ணி போறீங்க, அடுத்து நீங்க நிறைய வேலை பார்க்குறீங்களே, என்ன அடுத்து என்ன வேலை பார்க்க போறீங்க, என்ன கிருஷ்ணா கொடுக்குறாரோ நாங்க இது பண்ணிக்கணும். இல்ல நீங்க கரெக்டான வேலை பார்க்கணும்,
நீங்கள் இப்பயே வேலையை தெரிவிக்கோங்க. இது வந்து ரஜஸ். கிருஷ்ணா என்ன கொடுக்குறாரோ அக்செப்ட் பண்ணிக்கிறது. இது மோட் ஆஃப் குட்னஸ். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விரக்தி வந்து பௌதிக காரியங்களை வர ஆரம்பிச்சோம். ரொம்ப ஆக்டிவாக இருந்தால் ரஜஸ். ஓகே, ரஜோகுணம். ஓகே, விரக்தி. அப்புறம் அனுபவம் கிடைக்கும். பக்தியில் அனுபவம் கிடைக்குதுல்ல, கிருஷ்ணா எனக்கு இந்த மாதிரி இப்போ பண்ணுறாரு, இது கிருஷ்ணாவோட செயல் தான் அப்படி அனுபவம் கிடைக்குது இல்லையா, பரேஷா அனுபவம். அப்புறம் பக்தி கிடைக்கும். இந்த 3 சிம்டம் இருக்கும். ஓகே, அதனால யாரையுமே நம்ம கேட்க தேவையில்லை வேற பக்தியை வந்துருச்சா இல்லையா. எவ்வளோ தூரம் நம்ம அங்கே மெட்டீரியலாக விரக்தி இருக்கும், இல்லை மெட்டீரியல் நிறைய ஆண்டு அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஆம்பே பிஸ்னஸ்லாம் பண்ணணும், அது மாதிரி எனக்கு கீழே நிறைய பேர் வேணும் அந்த மாதிரி நினைச்சாங்கன்னா, இன்னும் அவங்களுக்கு என்ன இருக்கு, ஆசை இருக்கு, விரக்தி வரல. ஓகே, சாதிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு பக்தியில் இன்னும் முன்னேறலைங்கிறது புரிஞ்சுக்கணும். ஓகே, ஒரு பக்தர் என்ன பண்ணுவான்னா, இந்த மாதிரி நம்ம வந்து பௌதிகமாக சாதிக்க வேண்டாம், ஆன்மீகமாக நான் இன்னும் கொஞ்சம் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா, அவர் தான் பக்தர். ஸோ விரக்தி, மெட்டீரியலாக விரக்தி வந்துடும். ஓகே, அப்புறம் வந்து அவருக்கு கொஞ்சம் அனுபவங்கள்லாம் கிடைக்கும், கிருஷ்ணரை பற்றி அனுபவங்கள்லாம் கிடைக்கும். அப்புறம் பக்தி வந்து வரும். இந்த மாதிரி ஒரு அறிகுறிகள் உண்டு. ஆனால் என்ன இருந்தாலும் சரி, ஒருத்தர் வந்து இந்த மாதிரி மனசு ஸ்பெக்குலேஷன் பண்ணியோ, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு கற்பனை பண்ணியோ, இல்லைன்னா மற்ற விதமான முறைகள்லாம் இருக்கு இல்லையா, நிறையா சேரிட்டி பண்ணுறது, தானங்கள் கொடுக்கறது, தபஸ்யா பண்ணுறது, இந்த மாதிரி முறைகள்லாம் நிறைய இருக்கு. இதுல எல்லாம் பகவானை புரிஞ்சுக்க முடியாது. இதில் நம்மளுடைய சக்தி எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். சக்தி என்ன புரியுது இல்லையா, தண்ணியில் நடக்கிறது. அந்த சாமியார் ரொம்ப பெரிய பவர்ஃபுல்ங்க. அவர் என்ன பண்ணுவார், தண்ணியிலே நடப்பார், நெருப்புக்குள்ளே போயிட்டு வெளியே வருவாருங்க. அவர் பாபாஜி ரொம்ப பவர் அவருக்கு அதிகம். அவர் எப்படி கோல்டெல்லாம் எடுப்பார் வெளியில. இது வந்து சித்து விளையாட்டு. இது சொல்லல, பக்திக்கு இருக்கு சம்மந்தம் கிடையாது. பக்தி இந்த உடல் சம்பந்தமே கிடையாது, இந்த பௌதிக சம்பந்தமே கிடையாது. அதான் பக்தி. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? பக்தினா உடனே என்ன பண்ணுவான், மக்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் ஏமாளிகள் நிறைய இருக்கு, போய் ஏமாத்துற வரான். அவன் என்ன பண்றான், உனக்கு என்ன வியாதினாலும் என்கிட்ட வா, டாக்டர்கிட்ட போகாத, நான் குணப்படுத்துறேன். ஐயோ அந்த பாபாஜி பயங்கர பவர்ஃபுல்லுங்க. கடைசியாக என்ன பண்ணுவான், பெண்கள் பின்னால் போயிடுவான். அவன் ஃபாலோ பண்ணவங்கலாம் அப்படியே ஏமாளி ஆயிடுவான். ஐயோ ஆன்மீகம்னாலே வேணாங்க, உள்ளே போகக்கூடாது, இந்த மாதிரி ஏமாத்துறதா இருக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவான். ஓகே, அதான் கொஞ்சம் கொஞ்சம் ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களும் ஏமாந்துருவாங்க. அதனாலதான் பகவத்கீதை உண்மை உள்ள படிக்கணும் நம்ம. ஓகே, ஏதோ ஒரு பகவத்கீதை படிச்சு பிரயோஜனம் கிடையாது, உண்மை உள்ள படிக்கணும். அதில் பிரபுபாத கேள்விக்கு புட்டு வைக்கிறாங்க. யார் பக்தினா என்ன, பகவான் இருக்கணும், பக்தன் இருக்கணும், அன்பு பரிமாற்றம் தான் பக்தி. இதுவே இல்லாம ஒரு யாரோ ஒருத்தரை வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி மேஜிக்லாம் பண்றேன் அப்படின்னா, மேஜிக்லாம் என்ன பண்ண போறீங்க, நீங்க பறந்துடுவீங்களா? பறந்தீங்கன்னா ஏரோப்ளைன் இருக்கு, கரெக்டா? நம்ம ஏரோப்ளைன் டிக்கெட் வாங்கி பறக்கலாம். தண்ணியில் நடப்பீங்களா? கப்பலில் போகலாம். ஓகே, இந்த மாதிரி எல்லாமே டெக்னாலஜி வந்துருச்சு இப்போ. ஓகே, அதனால இந்த மாதிரி சித்து விளையாட்டு விளையாடுறதுலாம் வந்து பக்தி கிடையாது. இது வந்து அவங்களோட அகங்காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இதெல்லாம் சின்னமான சித்து விளையாட்டு. பிரபுபாத காலத்தில் எப்படிலாம் இருந்திருக்காங்கன்னா, அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவருடைய குரு என்ன பண்ணுவார்னா, அகமதாபாத்தில் அந்த ஒரு நதி இருக்குல்ல, கும்பமேளா என்ன நதி இருக்கு அங்கே, திரிவேணி சங்கமம், கேட்டா அங்கே குளிப்பார். குளிச்சுட்டு எந்திரிக்கும் போது ராமேஸ்வரத்தில் முங்குவார், எந்திரிக்கும் போது அங்கே எந்திரிப்பார். ஓகே, மதியத்துக்கு பூரி போவார். அந்த மாதிரி சித்தியெல்லாம், அந்த மாதிரி யோகிலாம் இருக்காங்க. அப்புறம் சில யோகி என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, ஒரு பிளானட்டையே கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு போலீஸ்காரங்களாம் நம்ம இந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஒருத்தர் இருந்தார், ஒரு யோகி, பெரிய யோகி. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு வான் பண்ணாங்க. அவர் யாரை பேர் கண்டுடவே இல்லை. போலீஸ்காரன் கைது பண்ணி உள்ள தூக்கி போட்டுன்றாங்க. போலீஸ்காரன் கைது பண்ணி உள்ள தூக்கி போட்டாங்க. திருப்பி அவர் வெளியே வந்துட்டார். 100 தடவை கைது போட்டு உள்ள 100 தடவை வெளியே வந்துட்டார். அவர் பிடிக்க முடியாது, ஏன்னா அவர் என்னது, யோகி. இந்த யோகியை விட மேல பக்தர் சொல்றாரு. புரியுது அவங்களுக்கு? யோகிக்கோரை பார்த்து மயங்கக்கூடாது. நாரத முனி வந்து யோகிக்கோர் நிறைய இருக்கு, ஆனால் அதை வெளிப்படுத்த மாட்டாங்க பக்தர்கள். உண்மையான பக்தர் வந்து இதெல்லாம் வெளிப்படுத்தவே மாட்டாங்க. அதனால இந்த மென்டல் ஸ்பெகுலேஷன் மூலமோ இந்த யோக சித்தினாலமோ நம்மளால பகவானை புரிந்து கொள்ள முடியாது. யார் ஒருத்தர் உண்மையான பக்தி பண்றாரோ அவங்களால தான் பகவானை புரிந்து கொள்ள முடியும். ஓகே, அந்த டீச்சிங் யார் சொல்லிக் கொடுக்குறா? பகவத்கீதை பிரபுபாத வந்து இஸ்கான சொல்லி தராரு. ஓகே, காலை எந்திரிச்சு நம்ம என்ன பண்றோம், ஒரு ஒழுங்குமுறை கொடுத்துருக்காரு இல்லையா. காலை சீக்கிரம் எந்திரிச்சு நம்ம வந்து மங்களாரத்தி பண்ணிட்டு ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லணும், ஜபம் பண்ணணும். அதுக்கடுத்து ஸ்ரீமத் பாகவத் கிளாஸ் கேட்கணும்.
பிரசாதம் குக் பண்ணி சாப்பிட்றது, இந்த மாதிரி 24 hours நம்ம என்கேஜ் பண்ண மாதிரி ஷெட்யூல் வச்சுருக்கிறோம். ஓகே, நம்ம இனிஷியலாக ஆகும் என்ன பண்ணலாம், ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுவோம் இல்லையா, அப்புறம் ஸ்ரீமத் பாகவதம் வாங்கிக்கணும், அதை வாங்கி படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, இந்த மாதிரி வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி நம்ம வந்து பக்திக்கு வர முடியும். நம்ம நினைச்ச உடனே எனக்கு பெருமாள் வந்து கல்ல தெரியுறாரு, பாலம் தெரியுது, இதெல்லாம் வரவே வராது. ஆக்சுவலாக சில பேர் ரொம்ப என்ன சொல்ற சூப்பர் சிஸ்டாக இருப்பாங்க, ஒரு ரொம்ப இனிஷியலாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இந்த பெருமாள் கனவு வந்தாரு அப்படிம்பாங்க. இங்கே சைத்தன்ய என்ன சொல்றாரு, எங்க கிருஷ்ணான்றார், பார்க்கவே முடியல கிருஷ்ணான்றார். கோஸ்வாமியில் என்ன சொல்றாங்க, கிருஷ்ணரை பார்க்கவே முடியலன்றாங்க. இந்த லாஸ்ட் ஸ்லோகத்துக்கு முந்தைய ஸ்லோகம் வருமே, என்ன ஸ்லோகம் அது? இதுல கோஸ்வாமி சொல்றது, குண்டா ததே கலிண்ட தனயா தீரே ஜவம் சேவடே பிரேமோன்மாதவசாசியா கிரஸ்தோ பிரமத்தோ சதா தாயந்தோ சதாகரே குணவரம் ஜீவா விபலோ. படி, அந்த படி, ஸ்லோகம் படி, அர்த்தம் படி. எடுத்துக்கலையா? எடுக்கலையா? செவன்த் கிருஷ்ணா கீர்த்தன். கோஸ்வாமிலாம் அப்படிதான் சொல்றாங்க, கிருஷ்ணனை பார்க்கலன்னு சொல்றாங்க. யாருமே நம்ம கிருஷ்ணன் தெரிஞ்சிட்டாரு, கிருஷ்ணன் பேசிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் சரியான புருடா, நம்பவே கூடாது. கடைசி வரையும் கலியுகத்துல வந்து சன்னியாசம் எடுக்க முடியாது. ஓகே, பிரபா இதுக்கு இஸ்கான்ல அதுக்கு முன்னாடி சொல்லுவோம், ராதா குண்ட ததே கலிண்ட தனயா தீரே சவம் சி நிமிஷம். ஓகே, லாஸ்ட் லோ கரெக்ட். ஆமா கரெக்ட், லாஸ்ட் லோ. ராதே நீ படி, அது படி, அது 8வது ஸ்லோகம் படி, படிச்சு அர்த்தம் படிக்கலாம். எதுவா படி. ராதே விரஜதேவி கேசலலிதே ஏனந்த சூனோ குதா ஸ்ரீ கோவர்தன கல்பபாத பதலே காலிண்டி வன்யே குதா கோசந்த விதி சர்வதோ விஜபுரே கேதை மகாவிவலோ வந்தே ரூப சனாதன யுகோ ஸ்ரீ ஜீவ கோபாலகோ. அர்த்தப்படி கத்தியப்படி. I offer my respectful obeisances unto the 6 Goswamis, namely Sri Rupa Goswami, Sri Sanatana Goswami, Sri Raghunatha Bhatta Goswami, Sri Raghunatha Dasa Goswami, Sri Jiva Goswami and Sri Gopala Bhatta Goswami, who were chanting very loudly everywhere in Vrindavan, shouting, "O Queen of Vrindavan, Radharani, O Lalita, O son of Nanda Maharaj, where are you all?" பாருங்க என்ன சொல்றாங்க, எங்க இருக்கீங்க கிருஷ்ணா, எங்க இருக்கீங்க ராதாராணி, எங்க இருக்கீங்க லலிதா, எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. எனக்கு கிருஷ்ணா நேற்று கனவு வந்தாரு, பாதம் எனக்கு தெரியுதா சொல்றாங்க. அவங்க சொல்லவே இல்லை, அவங்க கிருஷ்ணனுக்கு எல்லாம் தெரியும், கனெக்ஷன்லாம் இருக்கு, இருந்தாலும் they are only searching. Are you just on the hill of Govardhan or கோவர்தன மலையில இருக்கீங்களா, எங்க இருக்கீங்க நீங்க? Or are you under the trees or on the banks of the Yamuna? சோ யமுனாவுக்கு எல்லா ட்ரீமே வந்து கல்ப விருட்ச மரம், அங்க இருக்கீங்களா நீங்க? Where are you? These were their moods in executing Krishna consciousness. இதுதான் பக்தி சேவை எக்ஸிக்யூட் பண்ண மூட்ஸ். இப்படிதான் நம்மளுக்கு மூட் இருக்கும். ஏன்னா கிருஷ்ணா வந்து சொல்றான், பார்த்த சாரதியா வர்றான். அர்ஜுனனுக்கு எப்படி பார்த்த சாரதியா வந்தான், அதே மாதிரி என் வாழ்க்கையில கிருஷ்ணா பார்த்த சாரதியா வந்து நடந்துட்டு இருக்கான். நான் பண்ற எல்லாமே கிருஷ்ணாவுக்கு தான் பண்றேன், அப்படி கிடையாது. ஓகே, நாம என்ன பண்றோம், பக்தி ஏதோ வேலையை பண்ணிட்டு குரு மகாராஜ் சொன்னதை ஃபாலோ பண்ணோம்னா கரெக்ட். அவர் சொன்னது என்ன, 14 நாளைக்கு எந்திரிச்சு பண்ணிக்கிற மாதிரி எல்லா சாதனையும் பர்ஃபெக்டா பண்ணாது கரெக்ட். நம்ம இஷ்டப்படி ஒன்று பண்ணிட்டு அது கிருஷ்ணா சொன்னது நினைக்க கூடாது. இதுதான் நம்ம பண்ற தப்பு. ஆக்சுவலா இது எதனால இது தப்பு வந்ததுன்னா, அந்த சில ஆன்மீகவாதிகள் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, எது பண்றியோ அது நன்றாவே பண்ணியிருக்க, எது நடக்குதோ அது நன்றாவே நடக்குது, நீ என்ன காரியம் பண்ணாலும் அது பண்ணிட்டே இரு. இது தவறான ஒரு கருத்து. அந்த மாதிரி ஸ்லோகத்து அர்த்தமே கிடையவே கிடையாது. ஆமா, கர்மண்ய அதிகாரத்து அது அர்த்தமே கிடையாது. இந்த மாதிரி தவறா சொல்லி கொடுத்தான். ஓகே, பகவான் என்ன சொல்லியிருக்காரு, மன்மனா பவ மத்பக்தோ, என்னுடைய பக்தனாகும், என்னை நினைச்சிட்டே இரு. ஓகே, மன்மனா பவ மத்பக்தோ மத்தியாஜி மாம் நமஸ்காரம், எனக்கு விழுந்துக்கும் நமஸ்காரம் பண்ணு.
இந்த மாதிரி பண்ணா நீ என்கிட்ட வருவேன்றார். எனக்கு பூஜை பண்ணு, நமஸ்காரம். இதுதான் பகவானுடைய ஆசை. நீ எதை பண்றியோ அதை பண்ண. ஒர்க் இஸ் மை வர்ஷிப். இது இன்னொரு கூட்டம் கார்பரேட் லெவலில் பார்க்கலாம். ஒர்க் இஸ் வர்ஷிப் தெரியுமா? வேலையே கண்கண்ட தெய்வமா. ஏன் வேலையை கண்கண்ட தெய்வம்? ஏன்னா தர்ம அர்த்த காம மோக்ஷா. அர்த்தம் அவங்களுக்கு வந்து நிறைய பொருள் சேர்க்கணும். சேர்த்தாங்கன்னா என்ஜாய் பண்ணலாம் லைஃபை. அதனாலதான் அவங்க அதை சொல்றாங்களே தவிர பகவான் அப்படி சொல்லவே இல்லை, ஆச்சாரியர்கள் அப்படி சொல்லவே இல்லை. டெக்னாலஜி டாப்னாலே அது வந்து உக்ர கர்மான்றாங்க. டெக்னாலஜி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் உக்ர கர்மா. உக்ர கர்மான்னு புரியுதா? அரக்கர்கள் மாதிரி வேலை பார்க்குறது. அப்படிதான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஆச்சாரியர்களும். நம்மளுடைய ஜாப் என்ன ஆக்சுவலா? நம்மளுடைய ஜாப் அக்ரிகல்ச்சர், ஃபார்மிங், விவசாயம் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்குது. ஓகே, இதுதான் நம்மளுடைய ஜாப். தான் கரெக்ட். அதான் இப்போ நோபல் ப்ரொஃபஷன் விவசாயம். ஆனால் இதுக்காக ஒரு ஹரிகிருஷ்ண பக்தர் இருக்காருன்னு வச்சுக்கோமே, அவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஆச்சாரியர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, சரியா புக்கு படிக்காம ஒரே ஒரு பக்கம் படிச்சுட்டு உடனே அவர் டிசைட் பண்ணிட்டார், ஆச்சாரியர்கள் சொல்லிட்டாங்க வேலையெல்லாம் விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறார். இது கரெக்டாக தப்பா? இல்லை அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, பெரிய கோடி கோடியாக வாங்கிட்டு இருக்கிறார், ஆச்சாரியர்கள் உக்ரகர்மான்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் விட்டுடலாம், அது கரெக்டாக தப்பா? சொல்லுங்க. தப்பு. ஏன் தப்பு? ஆமா, பகவானே பண்ணும். சரி, வேற என்ன ஆன்சரு? படிப்படியாக முன்னேறும். ஸோ நம்ம ப்ராப்பராக அப்படி சொல்லலாம், ஆக்சுவலி விட சொல்லலாம். ஓகே, நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஆனால் உடனே அதை விட முடியாது, நம்மளால் விடக்கூடாது. சிஆர் தாஸ்னு ஒருத்தர் பெரிய ஆள், பெரிய வக்கீல், ப்ராப்பராக அடிக்கடி சொல்வார். இந்த வக்கீல் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்து 50,000 ரூபா சம்பாதிச்சார். ஓகே, இந்த இவெல்லாம் கோஸ்வாமிலாம் இருக்காங்களே, இவங்கெல்லாம் வந்து ஒரே ஒரு கிளாத், லாயின் கிளாத் சொல்லுவாங்க, ஒரு கிளாத்தை கட்டிட்டு வந்துட்டாங்க. ஒரு கிளாத் தான் மொத்தமே, உடல்லே ஒரு கிளாத் தான். இருந்தாமல் அந்த குடர்லாம் இருப்பாங்க, மரத்துக்கள்ல, வீடெல்லாம் கிடையாது. இவங்களாம் பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ். அவங்கள பார்த்தீங்கன்னா சேலரிலாம் பார்த்தீங்கன்னா 12 lakhs rupees அந்த டயத்தில். எப்போ? 500 வருஷம் முன்னால. இப்போ கிடையாது, கோடி கோடியாக இருக்கும். அவர் ரிட்டையர் ஆகும்போது போட் நிறைய தங்க காய், போட்டு நிறைய தங்க காய். யோசிச்சு பாருங்க. அவங்க என்ன பண்ணாங்க, துச்சம் நினைச்சு உதவிட்டு வந்துட்டாங்க. ஓகே, துச்சம் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இது எப்படி கம்பேர் பண்ணலாம்னா பார்த்தீங்களா, மாடர்ன் டேஸில் வந்து இப்போ சுதந்திர போராட்டம் நடக்கும்போது சிஆர் தாஸ்னு ஒரு பெரிய வழக்கறிஞர், அவருக்கு சேலரி வந்து 1930 அந்த மாதிரி டயத்தில் 50,000 rupees மந்த்லி. 50,000 rupees ஜோக் கிடையாது, பயங்கரமான மணி அது. ஓகே, ரொம்ப 1935 அவர் அந்த காந்திஜி போராட்டம் பண்ணுறதுனால என்ன பண்ணாங்க, எல்லாரும் வந்து வேலையை விட்டுறணும், காந்திஜி பின்னா வந்துடணும், புறக்கணிச்சிடணும் பிரிட்டிஷ்காரன். இவர் என்ன பண்ணார், இவர் வேலையை விட்டார். வேலையை விட்டுட்டாருன்னா இவரால் அந்த வேலையை விட்ட மன அழுத்தத்தை தாங்க முடியல. ஓகே, இப்படியே அதை நினைச்சு அவர் இறந்துட்டார். இப்படிதான் ஆகும் ஆக்சுவலா. ஆனா கோஸ்வாமி நிலைமை பாருங்க, மினிஸ்டரா இருந்தாங்க, இதை விட பெரிய போஸ்ட் இருந்தாலும் அதை விட்டுட்டாங்க. ஏன்னா பக்தி இருக்கு. ஆக்சுவலா பக்தி இல்லைன்னு என்ன ஆகும்னா நம்மளால இதை மேனேஜ் பண்ண முடியாது. பக்தி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பக்தி இருந்தா எல்லாத்தையுமே நம்ம லைஃப்ல மேனேஜ் பண்ணிடலாம். பக்தினா என்னது? பகவான் இருப்பாரு, பக்தன் இருப்பான், அவங்க ரெண்டு இருக்கிற அன்பு கிடை மாட்டோம். அதனால ஒருத்தர் வேலையை விடணும் கிடையாது. இந்த கலியுகத்தில் யாராவது வேலையை விட்டாங்கன்னா இந்த மாதிரி சிஆர் தாஸ் மாதிரி என்ன ஆயிடுவாங்க, தவறான வழியில போயிடுவாங்க. அந்த வேலையில இருக்க போய் தான் அவரால் கிருஷ்ணன் நினைக்க முடியுது. அப்ப என்ன பண்ணா, அந்த வேலையில இருக்கும் போது கிருஷ்ணன் நிறைய நினைச்சிட்டே இருந்தாருன்னா அந்த வேலையோட சுமை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். பக்தி இன்க்ரீஸ் ஆக அந்த வேலையோடைய சுமை வந்து குறைய ஆரம்பிச்சு. ஓகே, கிருஷ்ணா வந்து வழி பண்ணுவாரு. இப்படிதான் நம்ம அந்த ரிசல்ட்டை வந்து கிருஷ்ணன் யூஸ் பண்ணும். ரிசல்ட் என்ன? வேலையோட ரிசல்ட் என்ன? மணி, பணம். அந்த பணத்தை யூஸ் பண்றது இல்ல, பணம் வந்து நான் போட்டு வச்சிருவேன், அது எதையும் கொடுக்க மாட்டேன்னா கிருஷ்ணா இஸ் வெரி இன்டெலிஜென்ட். ஓகே, அதனால அந்த பணத்தை என்ன பண்ணா இன்டெலிஜென்ட்டா என்ன பண்ணணும், நம்ம அந்த புக்ஸ் ப்ராப்பர் மிஷன்ல ஈடுபடுத்தணும். இப்படி ஆமா, கிருஷ்ணனுக்காக யூஸ் பண்ணணும். இப்படி யூஸ் பண்ண என்ன முன்னேற்றம் கிடைக்கும். அப்புறம் இவர் ரூப கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, பக்தியை வந்து விலைக்கு வாங்க முடிஞ்சா விலை கூட வாங்கியிருக்கின்றார். கிருஷ்ண பக்தி ரசபாவிதாமதி கிரியேதாமதி குதோ லப்யதே தத்திர லௌல்யம் அபிமூல்யமேக்கம் ஜன்ம கோடி சுக்கிரத்தேன லப்யதே. அது மாதிரி நிறைய கோடி ஜன்மமா ஒரு புண்ணியம்லாம் பண்ணி இந்த பக்தியை விலைக்கு வாங்க முடிஞ்சுன்னா வாங்கிருங்க அப்படின்றார். ஓகே, முக்கியம்ன்றார். இந்த லௌல்யம் இருக்கணும், பக்தி பண்ணணும், லௌல்யம் இருக்கணுன்றார். அதனால பக்தி தான் நம்ம ஆச்சாரியர் சொல்ல ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியர்ஸ்லாம். இதில் என்ன ஒரு பியூட்டினா எல்லாராலையும் பக்தி பண்ண முடியும். ஓகே,
பக்தி பண்றதுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. அதனால ஏதோ ஆணோ பெண்ணோ பிராமணரோ வைஷ்யரோ சூத்திரரோ யாருனாலும் பக்தி பண்ணலாம். அதுல வந்து வித்தியாசமே கிடையாது. ஆனா ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷன் போகணும் அவசியம் கிடையாது. சர்வோபாதி வினிர்முக்தம், எல்லா உபாதியும் போயிடும். உபாதினா என்னது? டெசிக்னேஷன். நான் இப்படியாக்கும், நான் அப்படியாக்கும், இது டெசிக்னேஷன். ஓகே, இதெல்லாம் போயிடணும். இந்த உபாதியெல்லாம் போனாதான் பக்தி பண்ண முடியும். பகவானால நான் பக்தன் அப்படின்ற ஸ்டேஜ் தான் லாஸ்ட் ஸ்டேஜ். நம்ம என்ன பண்றோம்? இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிறோம். ஓகே, அதனால நம்ம அது வரல, உடனே நம்ம அந்த ஸ்டேஜுக்கு வரல. இது எப்படிதான் வரும் நமக்கு? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இந்த சேண்ட் பண்ண தான் அது வரும். ஓகே, ஏன்னா அது ஒரே ப்ராசஸ் தான். ஆக்சுவலா பக்தியில சாண்டிங் பண்ண எல்லா விதமான நல்ல குணங்களும் வந்துடும். அடுத்த ஸ்லோகம் போலாம். 56. சர்வகர்மாணி அபி சதா குர்வானோ மத்விபாஸ்ரயः மத் பிரசாதாத் அவாப்னோதி சாஸ்வதம் பரமவ்யயம். படி இருக்கலையா? மாதாஜி படிக்க சொல்லுவா. மாதாஜி விஸ்வனா மாதாஜி நீங்க என்ன படிங்க, அர்த்தம் படிங்க. மாதா இல்லையா? 56 இல்ல இல்ல, நீங்க வீட்டுல போட்டுக்க மாதாஜி. இங்க வீட்டுல இங்க ரூம்ல படிக்கிறாங்க. Though engaged in all kinds of activities, my pure devotee under my protection reaches the eternal and imperishable abode of my grace. Abode my grace, by my grace. Okay. So கிருஷ்ணா என்ன சொல்றாரு? இந்த மாதிரி பக்தி செயலில் ஈடுபட்டானா அவருக்கு நான் ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறேன்றார். ப்ரொடெக்ஷனா என்ன ப்ரொடெக்ஷன்? 1000 பேர் செக்யூரிட்டி கார்ட்ஸ். என்ன ப்ரொடெக்ஷன்? ப்ரொடெக்ஷனா என்னது? எதை பாதுகாக்கிறார்? அது கரெக்ட். எதை பாதுகாக்கிறார்? ஜடக்கல் விழுப்படும். கரெக்ட். எதை பாதுகாக்கிறார்? பக்தியை பாதுகாக்கிறார். ஓகே, அவருடைய உணர்வுகளை பாதுகாக்கிறார். உடல்ல பாதுகாக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம தப்பா கணக்கு போட்டுக்கிறோம். பக்தியில வந்துட்டு எங்க அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் உடம்புலாம் சரியாயிடுமா, அதெல்லாம் இனிஷியலா சரி பண்ணுவாங்க. அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நோம் கிடையாது, மைனஸ் கிடையாது. அதெல்லாம் உண்டு, அதெல்லாம் உண்மைதான். ஆனா அது வந்து ஏன் கிடையாது. சில சமயம் உடல் கெடுதியா கூட கொடுப்பார். ஏன்னா பகவான் வந்து இந்த உணர்வு தான் முக்கியம். அந்த கான்சியஸ் வந்து கிருஷ்ண மேலேயே இருக்கிற மாதிரி பண்ணுவார். ஓகே, கிருஷ்ண கான்சியஸ்ல இருக்கணும், அதுதான் ப்ரொடெக்ட் பண்ணுவார். அதுக்கு என்ன தேவையோ அது பண்ணுவார் கிருஷ்ணன். விருத்ராசுரனும் இந்திரனும் சண்டை போடுறாங்க. இந்திரன் ஜெயிச்சிடறான், விருத்ராசுரன் தோத்துறார். யார் வின் பண்ணா? இங்கிலீஷ்ல கேட்கிறேன். ஓகே, இந்திரன் ஜெயிச்சிடறான், விருத்ராசுரன் செத்துட்டான், தோத்துட்டான். யார் வின் பண்ணா? இல்லையே, அவங்க நீங்க எதுக்கு சொல்றீங்க? உங்களுக்கு எதுக்கு ஆன்சரே தெரியாது. யார் வின் பண்ணா? பிரபு இந்திரா தான் வின் பண்ணோம். கரெக்டா? நம்ம சொல்லவே இல்லையே, ஆன்சரே சொல்லவே இல்லையே. நம்ம அவங்களுக்கு இதான் கொஸ்டின் கேட்டேன். 2 XYZ சண்டை போடுறாங்க. எக்ஸ் வந்து ஒய்யை கொண்டுட்டார். யார் வின் பண்ணா? எக்ஸ் தான் வின் பண்ணாரு. இந்திரனும் விருத்ராசுரனும் YXY போட்டதுங்க. இந்திரன் விருத்ராசுரனும் கொண்டுட்டார். யார் வின் பண்ணா? இந்திரன் தான் வின் பண்ணான். ஆனா கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? விருத்ராசுரன் வின் பண்ணிட்டாங்க. எப்படி விருத்ராசுரன் வின் பண்ணா அப்படின்னு பார்த்தா, விருத்ராசுரன் வந்து அரக்கனா இருந்தாலும் பக்தன், மிகப்பெரிய தூய பக்தன். அவரே என்ன பண்றாரு? இந்திரனை அந்த ஆயுதத்தால என்னை கொல்லு அப்படின்றார். ஓகே, அந்த ஆயுதத்தால இந்திரா நீ கொல்லு அப்படின்றார். ஓகே, அதனால நம்ம வெளித்தோட்டத்துல வந்து நம்ம உடல் மூலமா பார்க்க கூடாது. அந்த கிருஷ்ண உணர்வை யார் பாதுகாக்கிறா அப்படின்னா கிருஷ்ணன் தான் பாதுகாக்கிறார். அதை வந்து பக்தர்கள் பண்ணுவார். அது எந்த விதமா வேணாலும் இருக்கலாம். சில சமயம் ஏற்றி விடுவாங்க, சில சமயம் இறக்கி விடுவாரு. இந்த மாதிரி எதுனாலும் பண்ணலாம். ஆனா அவர் என்ன பண்ணுவாரு? அந்த கிருஷ்ண பக்தியை பாதுகாப்பார். ஓகே, அடுத்து 57 போலாம். ஏதசா சர்வகர்மாணி மத்சன்யாஸ மத்பரஹ மயி சன்யஸ்ய மத்பரஹ. ஸ்லோபடி சேதசா எல்லாம் கத்திப்படி. சேதசா சர்வகர்மாணி
சேதசா சர்வகர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பராः மச்சித்தா சததம் பவ. ஹரி இந்த ஸ்லோகம் படி. சேதசா சர்வகர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பராः புத்யோமுபாஸ்ரித்ய மச்சித்தா சததம் பவ. பிரபு நீங்க படிங்க, வெயிட் பண்ணுங்க, நீங்க படிங்க. எல்லா செயல்களிலும் என்னையே சார்ந்து எனது பாதுகாப்பின் கீழ் எப்போதும் செயல்படுவாயாக. இத்தகு பக்தி தொண்டில் என்னை பற்றிய உணர்வில் ஆழ்ந்து விடு. மாதா நீங்க கொஞ்சம் ஒரு பிறகு படிங்க, கொஞ்சம் படிங்க. பொருளுடைய செயல்படுவதில்லை. அவன் ஒரு சேவகனை போன்று பரம புருஷரின் முழுமையான வழிகாட்டுதலின் கீழ் செயல்பட வேண்டும். சேவகனுக்கு தனிப்பட்ட சுதந்திரம் எதுவும் கிடையாது. அவன் எஜமானின் கட்டளைப்படி மட்டுமே செயல்படுகின்றான். உன்னத எஜமானருக்கு தொண்டு செய்யும் சேவகன் லாப நஷ்டங்களில் பாதிக்கப்படுவதில்லை. அவன் தனது கடமையை பகவானது கட்டளையின்படி நம்பிக்கையுடன் நிறைவேற்றுகிறான். அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய சொந்த வழிபாட்டுகளின் கீழ் செயல்பட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் கிருஷ்ணர் இல்லாத போது ஒருவன் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று தற்போது விவாதிக்கலாம். இந்த பதத்தில் கிருஷ்ணரால் கொடுக்கப்பட்டுள்ள அறிவுரையை பின்பற்றுவதாலும் கிருஷ்ணருடைய பிரதிநிதியின் வழிகாட்டுதலின் கீழ் செயல்படுவதாலும் ஒருவன் அதே பலனை அடைய முடியும். மத்பரா என்னும் சமஸ்கிருத சொல் இந்த ஸ்லோகத்தில் மிகவும் முக்கியமானது. கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக மட்டும் செயலாற்றுவதை தவிர வாழ்வில் எந்த நோக்கமும் ஒருவனுக்கு இல்லை என்பதை இது குறிப்பிடுகின்றது. மேலும் அவ்வாறு செயல்படும் போது அவன் கிருஷ்ணரை பற்றி மட்டுமே நினைக்க வேண்டும். இந்த குறிப்பிட்ட கடமையை ஆற்றுவதற்காக நான் கிருஷ்ணரால் நியமிக்கப்பட்டுள்ளேன். இந்த எண்ணத்தில் செயல்படும் போது அவன் இயற்கையாக கிருஷ்ணரை பற்றி நினைத்தாக வேண்டும். இதுவே பக்குவமான கிருஷ்ண உணர்வு. இருப்பினும் மனம் போன போக்கில் எதையாவது செய்துவிட்டு அதன் பலனை முழுமுதற் கடவுளுக்கு அர்ப்பணித்தல் கூடாது. அத்தகைய கடமை கிருஷ்ண உணர்வில் பக்தி கொண்டல்ல. ஒருவன் கிருஷ்ணருடைய ஆணைக்கேற்ப செயல்பட வேண்டும். இது மிகவும் முக்கியமான விஷயம். கிருஷ்ணரின் அந்த ஆணை கீழ பரம்பரையின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடமிருந்து வருகின்றது. எனவே ஆன்மீக குருவின் கட்டளையினை வாழ்வின் முக்கிய கடமையாக மேற்கொள்ள வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அடைந்து அவரது அறிவுரைகளுக்கு ஏற்ப செயல்பட்டால் ஒருவன் வாழ்வின் பக்குவத்தை கிருஷ்ண உணர்வில் அடைவது நிச்சயம். ஸோ தேங்க்யூ மாதாஜி. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பகவத்கீதை ஆசிட்டிஸ் இந்த புக்கையை ஃபாலோ பண்ணலாம். ஒருத்தர் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நடக்கலாம், இல்லைன்னா பிரபுபாதம் என்ன சொல்லியிருக்காரோ அது படி நடக்கும். ஓகே, இந்த மாதிரி நடந்தால் அந்த வெற்றி. ஓகே, நம்ம இஷ்டப்படி ஏதாவது நடத்தணும்னா அது வெற்றிக்கு வந்து வழி வைக்காது. ஓகே, அது மென்டல் ஸ்பெகுலேஷன், மனசோடைய இதில் வந்து முடிஞ்சிடும். ஓகே, ஆனால் எல்லா விதமான ஒர்க்லையும் கிருஷ்ணனை டிபெண்ட் ஆகிருக்கணும். அப்போ என்ன ஆகும்னா மத்பராக அண்டர் மை ப்ரொடெக்ஷன் மத் வேபாஸ்ரயா. போன ஸ்லோகத்தில் வந்து மத் வேபாஸ்ரயான்னு சொல்லியிருக்காரு, மை ப்ரொடெக்ஷன். அந்த வார்த்தைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு பிரபுபாதர். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா கிருஷ்ணனுடைய அந்த சொல்ல கேட்டு நடந்தோம்னா அவருடைய ப்ரொடெக்ஷன்ல நம்ம இருப்போம், இல்லைன்னா இருக்க மாட்டோம். A servant has no individual independence. He acts only on the order of the master. ஓகே, அவர் தனி இண்டிபெண்டன்ஸ் கிடையாது. மாஸ்டர் என்ன சொல்றோ அதுபடி நடப்பார். ஓகே, நமக்கு மாஸ்டர் யாரு? யார் நம்முடைய மாஸ்டர்? பிரபுபாதர் இருக்காரு. இப்ப அவர் புக்ஸ்ல இருக்கார். ஓகே, அப்புறம் யார் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான்? குரு மகாராஜ். அப்புறம் வைஷ்ணவன் எல்லாருமே இருக்காங்க, சீனியர் வைஷ்ணவஸாக இருக்காங்க இல்லையா? அவங்க ஒருத்தர் வந்து நிறைய விதமாக இன்ஸ்ட்ரக்ஷன் கற்றுக்கலாம். ஓகே, ஹிருமத் பாத்தில் வரும், நிறையா அனிமல்ஸ்லாம் பார்த்து கூட இன்ஸ்ட்ரக்ஷன் கற்றுக்கிறார் ஒரு வைஷ்ணவர். ஓகே, அதனால இன்ஸ்ட்ரக்ஷன்றது எப்படின்னா சிக்ஷா குரு மூலமாக வரும். யார் ஒருத்தர் அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை ஏற்று நடக்கிறாரோ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி வாழ்க்கையை தூய்மைப்படுத்த முடியும். அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய ஆர்டரை ஏற்றுட்டு நடக்கிறவர் தான் சக்ஸஸ் ஆக முடியும்.
இஷ்டத்துக்கு ஒரு காரியம் பண்ணிட்டு அது நான் பண்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, கிருஷ்ணனுடைய ஆணையின் பேர்ல என்ன ஆக்டிவிட்டி இருக்கோ, என்ன சொல்லியிருக்காரு கிருஷ்ணர், மன்மனாபம் பக்தோ சொல்லிட்டாரு இல்லையா, எப்பவுமே நினைச்சிட்டே இருந்தார். நம்ம கிருஷ்ணன் எப்பயுமே நினைச்சிட்டு இருக்க முடியுதா? முடியலையா? முடியல. அதனால சைத்தன்ய என்ன பண்றாரு, ஹரே கிருஷ்ணா சொன்னார். பிரபுபாதா என்ன பண்றாரு, 16 மாலைகள் சொல்லுகின்றார். இப்படிதான் நம்ம கிருஷ்ணனை நினைக்க ட்ரை பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமா ஆச்சாரியர்கள் சொல்றது மூலமா நமக்கு ஒரு எந்த கோல் வந்து இந்த மாதிரி டிகிரி வாங்கணும், பிஹெச்டி டிகிரி வாங்கணும். பிஹெச்டி டிகிரி வாங்கினா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கோம்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிக்காம அப்படி பிஹெச்டி வாங்க முடியும். சரணடை அப்படிங்கிறது கிருஷ்ணன் நினைச்சிட்டே இருக்கிறது பிஹெச்டி. ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும் இல்லையா, நம்ம அதுதான் ஆச்சாரியர்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு ஸ்டெப்பா சொல்லிக் கொடுத்து கடைசியில தான் யூ கேன் ஆல்வேஸ் திங்க் ஆஃப் கிருஷ்ணா. அதனால நம்ம ஆச்சாரியர்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடாது. ஓகே, அவங்க சொன்ன பகவத்கீதை இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப டீப்பாக படிக்கணும். பாகவதம்லாம் வாங்கிக்கணும். நம்ம பகவத்கீதை வாங்கி தருவேன் நான், நீங்கள் சொன்னீங்கன்னா வீட்டுக்கே வந்து தருவோம். ஓகே, பட் தமிழ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, தெலுங்கு இருக்கு. இதெல்லாம் லைஃப்ல ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். சத்யநாராயணன் சொல்வார், இது ஒரு சொத்து அப்படிம்பார், இதெல்லாம் ஒரு சொத்து அப்படிம்பார். ஓகே, அது உண்மை. ஆக்சுவலா அது ஒரு ஸ்லோ உண்டு, பாகவதா க்ளோரிஃபை பண்ணி ஒரு ஸ்லோ உண்டு. மத்பந்தோ சர்வசாஸ்திராபி பியூஷ சர்வவேதைக்க சத்பலா சர்வ சித்தாந்த ரத்னாஜ சர்வலோகைக திருக்பிரதா மாமுனி கிருத்தே கிம்மாமுனி இல்லையே, அது இல்லையே, கலித்வாந்தித்து உரிதாதித்தா மத்தேக பந்தோ மத் சிங்கின் மத்குரு மன்மகாதனா மன்னிஸ்தாரக மத்பாக்யா மத்தானந்த நமஸ்துதே. அது உனக்கு எடுத்துவியா? இவர் பண்ணது சனத்தன கோஸ்வாமி பண்ணது, ஸ்ரீமத் பாகவதம் குளோரிஃபிகேஷன். மத்தேக பந்தோ என்னுடைய ஒன்லி ஃப்ரெண்டு ஸ்ரீமத் பாகவதம். மத் ஏக பந்து, பந்து நிறைய வார்த்தை, பந்து மித்ரா சுகிருத் நிறைய வார்த்தை இருக்கு சான்ஸ்கிரிட்ல. பந்து மத்தேக பந்தோ மத் சங்கீன் என்னுடைய கான்ஸ்டன்ட் கம்பெனி, கூட வருவார் எப்பயுமே ஸ்ரீமத் பாகவதம். மத்தேக பந்து மத் சங்கீன் மத் குரு என்னுடைய குரு யாரு, ஸ்ரீமத் பாகவதம். மத்தேக பந்து மத் சங்கீன் மத் குரு மத் மகாதனா. மகாதனா செல்வங்கள் கொடுப்பார். மை வெல்த், ஒன்லி வெல்த். வெல்த்னா என்ன பணம் கிடையாது, என்னுடைய வெல்த்தே ஸ்ரீமத் பாகவதம். மன் மகாதனா மன் நிஸ்தாரகா என்னை விடுவிக்க ஸ்ரீமத் பாகவதம். மன் நிஸ்தாரகா மத் பாக்யா. மத் பாக்யா என்ன சொல்றது, பாக்கியம் தமிழ் என்ன சொல்றது, பாக்கியசாலி அப்படின்னு. மத் பாக்யா மத் ஆனந்த நமஸ்து எனக்கு ஆனந்தம் கொடுக்குறது ஸ்ரீமத் பாகவதம். இப்படி சொல்லி க்ளோரிஃபை பண்றாரு. ஓகே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஸ்ரீமத் பாகவதம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் லைஃப்ல. அது எப்படி ஒரு 10,000 ரூபாய் 12,000 ரூபா ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி யோசிப்பாங்க, வாழ்க்கையில என்னென்னமோ சொல்லிப்பாங்க. ஒரு ட்ரிப்பு போயிட்டு தான் முடிஞ்சது, அவ்வளோதான் 50,000 காலி. ஒரு ஸ்ரீமத் பாகவதம் லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வாங்குங்கன்னா பொட்டி நிறைய புக்ஸ் வரும், அதை படிக்கணும், டெய்லி எடுத்து படிக்கணும். 18,000 ஸ்லோகம் டெய்லி ஒரு ஸ்லோகமாக படித்து அதை அர்த்தம் படித்து இப்படி தான் வாழ்க்கையை முன்னேற்ற முடியுமே தவிர, வாழ்க்கையை உடனே ஒரு யோகியை பார்த்து ஒரு பாபாஜியை பார்த்து வாழ்க்கையை நான் மாத்துறேன் அப்படின்னா ஏமாத்தான் செய்வான். உங்களுக்கு எது வீக் பாயிண்ட் பார்ப்பாங்க, பணமா என்னன்னு பார்ப்பாங்க, பணத்தை எப்படி சுரண்டலாம், இதுதான் அவங்க நோக்கமாக இருக்கும். ஓகே, எப்போ ஏமாத்திட்டு போயிடுவாங்க, நம்ம ஏமாறடிக்கும். ஓகே, உழைக்காம முடியாது. உழைப்பு தான் ஊதியம் தரும். உழைக்கிறதுனா என்ன, ஆச்சாரியர்கள் சொல்றத அப்படியே நம்ம ஃபாலோ பண்றோம். அதுக்கு ஸ்டெப் எடுக்கணும் இல்லையா, அது எப்படி வரும் உடனே. பக்தி வந்து சென்டிமெண்ட் கிடையாது. ஓகே, சென்டிமெண்ட் கிடையாது, கொஞ்சம் சென்டிமெண்ட் இருக்கும், ஆனா அது பிலாசபியும் ரெண்டுமே இருக்கும். ஃபுல்லா சென்டிமெண்டாவே கிடையாது. குரு மகாராஜ் தான் கடவுள், தவறு இது. குரு மகாராஜ் எங்க கடவுள் யார் சொன்னா, எங்க குரு தான் கடவுளுங்க, இதே தவறு. குரு வேற, கடவுள் வேற. குரு எப்பயுமே தன்னை கடவுள் சொல்லவே மாட்டார். ஓகே, குரு வந்து கிருஷ்ணர் தான் கடவுள் சொல்வார். ஓகே, எப்பயும் பக்தனாக ஆசைப்படுவார். அதனால குரு மகாராஜ் கடவுள் மாதிரிங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, கடவுளுடைய முக்கியமான சேவை. ஓகே, ஆமா. அதே மாதிரி எல்லாருமே குருன்னு சொல்ல முடியாது. யார் தான் குரு, 3 குணங்களுக்கு மேற்பட்டதான் குரு. சத்தகுணம், ரஜோகுணம், தமோகுணம். ரூம்ல இருக்க யாருமே என்னது இந்த 3 குணத்துக்கு மேல போல. தமோகுணம் சொல்ல முடியாது, 3 குணத்துக்கு மேல போல. அப்ப ரூம்ல யாருமே என்ன கிடையாது, குரு கிடையாது. குரு எங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க. ஓகே, பியூர் டிவோட்டிஸ் இருக்கிறாங்க.
ஆனா பிரபா என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய வார்த்தையை நீ ரிப்பீட் பண்ணா நீயும் வந்து பியூர்ன்ற. குழந்தை வந்து இது கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குழந்தை சொல்றது பொய்யா உண்மையா? உண்மை. அப்ப அதுவும் கரெக்ட் தான் அப்படின்றாங்க. அதனால யாருமே குரு இல்லை அப்படின்னு நினைக்க முடியாது. ஓகே, சுப்பீரியர் இருக்காங்க, அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து என்ன பண்ணோம் அப்படி போயிடணும். யாருமே குரு கிடையாது, இப்ப குருவே கிடையாது, எல்லாருமே 3 மாசம் இருக்காங்க அப்படின்னு கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது வந்து ரொம்ப சட்டிலான சயின்ஸு. நம்ம என்ன பண்ணோம், முன்னோர்களுக்கு மரியாதை கொடுத்து, மூத்த வயசுக்கு மரியாதை கொடுத்து அந்த மாதிரி பக்தியை கத்துக்கணும். ஓகே, அதனால 3 குணங்களுக்கு மேல வந்தவர் தான் குரு. ஹெவின்னு அர்த்தம் குருனா, ஹெவி அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி குரு ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஆனா குருக்கு அசிஸ்டன்ட் நிறைய தேவைப்படுறாங்க இல்லையா, அந்த அசிஸ்டன்ட் ஆகலாம் நிறைய பேர். ஓகே, அதுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு. இந்த மாதிரி பகவத்கீதை பாகம் படிச்சு கொஞ்சம் பேசி அவர் என்ன சொன்னா ரிப்பீட் பண்றது, இதெல்லாம் அசிஸ்டன்ட் ப்ரீச்சர்ஸ். உண்மையான ப்ரீச்சர் எப்படி இருப்பாங்க, they are beyond clutches of death. அவங்களுக்கு பயமே கிடையாது, மரண பயமே கிடையாது. அந்த மாதிரி தான் உண்மையான ப்ரீச்சர்ஸ். ஓகே, பிரபுபாதர் இந்த மாதிரி பார்த்துருக்கோம் இல்லையா, அவங்க பேச்செல்லாம் எப்படி இருக்கு. நம்ம தான் எப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரீச்சர்ஸ். ஓகே, நம்ம பிரபுபாதர் என்ன சொன்னாலும் ரிப்பீட் பண்றோம், பிரபுபாதர் சொன்னாலும் ரிப்பீட் பண்றோம். ரிப்பீட் பண்ணும்போது நம்ம எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. மருந்து கடைக்கு போய் கேட்குறாங்க, சார் எனக்கு ப்ராப்ளமா இருக்கு மருந்து கொடுங்கன்னா, இருக்கையில் நல்ல மருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்கணும். இருக்கையில் நல்ல மருந்தா போட்டு ஒரு 5 கிலோ கொடுங்க. எப்படி மருந்து வாங்கணும், அது என்ன நோயோ அதுக்கு மருந்து கொடுக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும், அது சன்னியாசி எடுத்துக்கோ, நீ 32 ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணு, 4 பாகம் படி, இப்படி கிடையாது. ஸ்பிரிச்சுக்குனா எல்லாமே பிறப்பாது கொடுத்துருக்கிறாரு. அந்த ஆளுக்கு என்ன தேவையோ, அவருக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி கொடுக்கணும். ஒரு ஹிந்து தர்மத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காரா, சரி நீங்க ஹிந்து தானே பரவாயில்ல நல்லா முன்னேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும். அவர் நம்மளை ஃபாலோ பண்ணல, அவர் ஃபாலோ பண்ணாத போய் நீங்க என்ன ஹிந்துவா, நீங்களாம் ஒரு ஹிந்துவா, நீங்க சனாதனத்தை ஃபாலோ பண்ணணும், கிருஷ்ணரை வழிபடுங்க, நீங்க விநாயகர்லாம் வழிபடாதீங்க இப்படின்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் இடம் பொருள் தேவையில இருந்து அவங்க மருந்தை வந்து அவங்க கொடுக்குறாரு இல்லையா டாக்டர், அந்த மாதிரி தான் அதுவும். ஓகே, பிரபாத் எல்லாமே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, கிருஷ்ணர் எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஆனா அந்த டயத்துல அவருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க வேண்டியதான் நம்ம கடமை. ஓகே, இதுக்கு என்ன வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், பகவானுடைய அருள் வேணும். அதுக்கு என்ன பண்ணணும், சாண்டிங் பண்ணணும், சேவைகள் பண்ணணும். இப்படிதான் பக்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுவோம். ஓகே, அதனால எல்லாருமே புக்கில் எல்லாம் இருக்க நம்ம பிரிச் பண்ணிடலாம் அப்படின்னு பிரிச் பண்ண முடியாது. கிருஷ்ண சக்தி வினானாகே தார பிரவர்த்தனம் அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா, கிருஷ்ணனுடைய சக்தி அந்த அருள் இல்லாம ஒருத்தரோட பிரிச் பண்ண முடியாது. ஆனா அந்த பிரிச் பண்றதுனால நம்ம பெரிய பிரிச்சர்னும் கிடையாது. பிரபுபாத வார்த்தைகளை வந்து ரிப்பீட் பண்றதுக்கு சில இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து தேவைப்படுறாங்க, அது நம்மளும் ஒரு கருவியா இருக்குன்னு சொல்லி ஆசைப்படுறோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. 58 போகலாம், 2-3 ஸ்லோகம் பார்க்கலாம். இன்னைக்கு கொஸ்டின் ரொம்ப அதிகமா இருக்கு, 7 மணிக்கு கூட திறக்கும். இப்ப மட்டும் என்னாலும் உள்ளதான் மத்சித்தா சர் அப்படிங்கிறியா நீ? மத்சித்தா சர்வதுர்காணி தரிஷ்யசி மத்பிரசாதரிஷ்யசி அரசித்வாமஹங்காரான் நாசோஷ்யசி வினக்ஷ்யசி. பிரபு நீங்க படிங்க பிரபு. நீ என்னை பற்றி உணர்வில் நிலை பெற்றால் எனது கருணையின் மூலம் கட்டுண்ட வாழ்வின் எல்லா கடன்களையும் கடந்து விடுவாய். ஆனால் உணர்வின்றி அகங்காரத்துடன் நான் சொல்வதை கேட்காமல் செயல்பட்டால் நீ அழிந்து விடுவாய். பிரபு நீங்க பிரபு படிங்க பிரபு. மலையாளம் முழுமையான கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் தனது வாழ்வின் கடமைகளை ஆற்றுவதற்காக அளவுக்கு அதிகமாக கவலைப்படுவான். கொஞ்சம் கத்தி படிங்க பிரபு. எல்லா கவலைகளிலிருந்தும் விடுதலை பெற்ற இந்த மிகச்சிறந்த நிலையை முட்டாள்களால் புரிந்து கொள்ள முடியாது. கிருஷ்ண உணர்வில் செயல்படுபவனுக்கு பகவான் கிருஷ்ணர் மிகவும் நெருங்கிய நண்பர் ஆவார். அவர் தனது நண்பனின் சாதுரியத்தை எப்போதும் பார்த்துக் கொள்கிறார். அவர் தன்னையே தனது நண்பனிடம் அளிக்கின்றார். நண்பனோ அவரை திருப்தி செய்வதற்காக ஒரு நாளில் 24 மணி நேரமும் பக்தியுடன் செயலாற்றுகின்றான். ஆகவே உடல் சார்ந்த வாழ்வின் அகங்காரத்தில் யாரும் மயங்கிவிடக் கூடாது. யாருமே தாம் ஜட இயற்கையின் சட்டங்களில் இருந்து விடுபட்டவன் என்றோ விருப்பப்படி செயல்படலாம் என்றோ தவறாக எண்ணக்கூடாது.
அவன் ஏற்கனவே இயற்கையின் கடுமையான சட்டங்களுக்கு உட்பட்டுள்ளான். இருப்பினும் கிருஷ்ண உணர்வில் செயல்பட்ட உடனேயே ஜடத்தின் குழப்பங்களிலிருந்து விடுபட்டு முக்தி பெற்றவன் ஆகின்றான். கிருஷ்ண உணர்வில் செயல்படாதவன் பிறப்பு இறப்பு கடலின் சுழடு தன்னையே இழுக்கின்றான் என்பதை மிகவும் கவனமாக எண்ணி பார்க்க வேண்டும். எந்த ஒரு கற்றோட ஆத்மாவும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை உண்மையில் அறிவதில்லை. ஆனால் கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதின் செயல் ஒவ்வொன்றும் உள்ளிருக்கும் கிருஷ்ணரால் தூண்டப்பட்டு ஆன்மீக குருவால் உறுதி செய்யப்படுவதால் அவன் சுதந்திரமாக செயலாற்ற முடியும். அதனால ஒருத்தர் வந்து கிருஷ்ண உணர்வுல இருந்தா நிச்சயமா என்ன பண்ண முடியும், அவரால் சக்சஸ் ஆக முடியும். இதுல டவுட் பண்ணோம்னா கஷ்டம். ஓகே, நம்முடைய அகங்காரத்தில் நடந்தோம்னா you will be lost அப்படின்றார் கிருஷ்ணர். ஓகே, the foolish cannot understand this great freedom from all anxiety. யார் ஒருத்தர் வந்து கிருஷ்ண உணர்வுல செயல்படுறாரோ அவர் unduly anxious ஆக வேண்டாம். தங்க கடமைகளை பண்றதுக்கு வந்து தேவையில்லாம பதட்டப்பட தேவையில்லை. ஓகே, இதை வந்து யாருக்கு புரியாதான், ஒரு முட்டாளுக்கு புரியாதான் எப்படி இந்த பதட்டம்லாம் இல்லாம இருக்கிறது. பாவத்துல ஒரு ஸ்லோகம் வந்து மாத்ரா ஸ்பர்ஷா இச்யாமோ பவஸ் ஒரு காசி ஏதத்தி ஆத்மசித்தானா இச்யாமோ பவ சிந்து பிளவதிஷ்டோ ஹரிச்சரியா அனுவர்ணம். ஓகே, ஏதத்தி ஆத்மசித்தானாம் மாத்ரா ஸ்பர்ஷா இச்யாமோ பவ சிந்து பிளவதிஷ்டோ ஹரிச்சரியா அனுவர்ணனம். இந்த மாதிரி ஹரின்ற அந்த அந்த நாமங்களை சொல்லி அந்த போட்ல ஏறி உட்காந்துட்டோம்னா நமக்கு வந்து அந்த பதட்டம்லாம் போயிடும். ஓகே, இல்லைன்னா பதட்டம் பிரஷிவே வந்துட்டே இருக்கும். ஏன் ஒரு காக்காய்க்கு இது கூட பறவை கூட பதட்டம் உண்டு. அது என்ன பண்ணும், அந்த உணவை பார்க்கும்போது இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டே தான் கொத்தி சாகும். இந்த பதட்டம் எல்லாருமே உண்டு. பணம் நிறைய சேர்த்து வச்சாலும் பதட்டம், இருக்கிற பணத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி இது பதட்டப்படும். எல்லா இடத்துலையும் பதட்டம் தான். மெட்டீரியல் வேர்ல்ட்ல ஃபுல்லா என்னது பதம் பதம் எத்தி விபத்தம், எல்லா ஸ்டெப்லையும் டேஞ்சர் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றாங்க. சார் டேஞ்சரே கிடையாது, பாசிட்டிவா இருங்க சார் அப்படிலாம் கிடையாது, வாழ்க வளமுடன் அது கிடையாது. அது சாஸ்திரம் அப்படி சொல்லல. ஆக்சுவலா அது என்ன சொன்னாங்க, துக்காலய மாசாஸ்திரம்னு சொல்றாங்க. இது நம்மளே கண்டுபிடிச்சது, இதெல்லாம் நம்மளே கண்டுபிடிச்சது. வாழ்க வளமுடன், நல்ல வைப்ரேஷன், கடவுள்கிட்ட எனர்ஜி வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் பொய்யானது. ஆக்சுவலா இவங்கள மன கற்பனை பண்றாங்க, அப்படி கிடையவே கிடையாது. என்ன உண்மையானது, இந்த வேர்ல்டு வந்து உண்மையானது வந்து நெகட்டிவ் தான். இதுல பாசிட்டிவா திங்க் பண்ணுங்கன்னு சொல்றது தப்பு. நெகட்டிவான வேர்ல்ட பாசிட்டிவா நீங்க திங்க் பண்ணுங்க, இல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருங்க உங்களுக்கு. அப்படி கிடையாது. பாசிட்டிவா திங்க் பண்ண என்ன அர்த்தம்னா, நீ கிருஷ்ணரை பத்தி நினைச்சனா எல்லாம் வாங்கணும். அதுதான் வந்து சாஸ்திரம் சொல்றாங்க. இந்த வேர்ல்டே எப்படி அணிவிக்கப்பட்டிருக்குன்னா துக்காலயமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நீ கிருஷ்ணரை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக. நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா சுகாலயமா ஆயிடும். யார் கிருஷ்ணரை பத்தி நினைக்கிறாங்களோ அவங்க they will be very happy. இந்த 9 கேட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த உடல்ல 9 கேட்ஸ் இருக்கு. 2 கண்ணு, காது, மூக்கு, அந்த மாதிரி 9 துவாரங்கள் இருக்கு. இந்த இந்த 9 கேட்ஸ் உள்ள பாடியில மகிழ்ச்சியா இருப்பாங்க. யாரு? பக்தர்கள். இல்லையா இது துக்காலயம் தான். ஆக்சுவலா யூ கேனாட் சே வாழ்க வளமுடன் சொல்றதுனால எல்லாம் வாழ்ந்துருவாங்க கிடையாது. வாழ்க வளமுடன்லாம் ஒரு பெண்மணி அவங்க வாழ்க்கையே அதெல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க. வாழ்க வளமுடன் பயங்கர டெடிக்கேட்டட். அவங்க வயது வந்து 80 வந்துருச்சு, 80க்கு மேல ஆயிடுச்சு. இப்ப அவங்க வாழ்க்கையை வெறுத்துட்டாங்க. வாழ்க வளமுடன் சரியில்லை அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டாங்க. வாழ்க்கை ஃபுல்லா வாழ்க வளமுடன் எத்தனை வயசு சொல்லியிருப்பாங்க. வாழ்க வளமுடன் சொல்லி தலையெல்லாம் ஆட்டி இதெல்லாம் கொடுத்து மேலே வச்சு எல்லாம் பண்ண வாழ்க்கை ஃபுல்லா பண்ணாங்க. ஓகே, வாழ்க்கை முடியல. அவங்க வெந்த ஸ்டேஜில் என்ன சொல்லிட்டாங்க, வாழ்க்கையை வெறுத்துட்டாங்க. வாழ்க்கை வளமுடன் நான் வெளியே போறேன்னு சொல்லி போயிட்டாங்க. இப்படி பக்தர்கள் இருப்பாங்களா யோசிச்சு பாருங்க. பக்தர்கள் போக போக உங்களுக்கு மகாமேல இன்ட்ரெஸ்ட் போயிட்டே இருக்கு, அதிகமாயிட்டே இருக்கு. ஓகே, இன்னும் அப்படிதான் பக்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. யமுனாச்சாரியெல்லாம் அப்படிதான் சொல்லியிருக்காரு. எனக்கு புது புது டேஸ்ட் வருது. பெரிய பெரிய ராஜா இருந்தாரு யமுனாச்சாரிய, பெரிய ராஜா. அவர் முதல்ல ராஜா கிடையாது, அப்புறம் ராஜாவாயிட்டார். உங்களுக்கு அதை தெரியுங்களா, பெரிய ராஜாவாயிட்டார். ராஜாவை ஏகப்பட்ட பெண்கள், என்ன அரச போகம் வாழ்க்கை. ஆனா அந்த வாழ்க்கையை காரி துப்புறார், தூண் துப்புறாரு. அப்படி காரி துப்புற அப்படி சொல்லி துப்புறாரு யமுனாச்சாரியர் சொல்றாரு அப்படி. ஓகே, அதனால பக்தர்கள் வந்து அந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வெறுப்பு வந்து பௌதிகத்து மேலதான் வருது. ஓகே, விரக்தி வந்து பௌதிகத்து மேல வருது. விரக்தி பௌதிகத்து மேல வராம இன்னும் என்ன கிடைக்குது, என்ன கிடைக்குது, என்ன கிடைக்குது, என் பேர்ல என்ன ஓடுது, என்ன ஓடுதோ என்ன ஓடும், கடைசியில் நம்ம தான் இறந்து போவோம். ஓகே, பதட்டத்திலேயே இறந்து போயிடுவோம். ஹீரோ பிகம்ஸ் ஜீரோ. திருப்பி முதல்ல லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, திருப்பி முதல்ல இருந்து படிக்கணும், ஏபிசில இருந்து படிக்கணும்.
இதுதான் வாழ்க்கை. அதனால அந்த மனசுல உள்ள ஆசைகள் போலேன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி திருப்பி பிறகு உண்டு. அக்பருக்கு டவுட் வந்துருச்சு, வயசானவங்க எல்லாம் ரொம்ப தூயமா ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அக்பர் சொல்றார். பீர்பால் சொல்றாரு, இல்ல இல்ல, இந்த லஸ்டி டிசையர் அனுபவிக்கின்ற ஆசை கடைசி வரை போகாதுன்னு பீர்பால் சொல்றார். அக்பர் நம்பல, அதெல்லாம் முடியாது, நீ போய் நீ என்ன சொல்ற, நம்ப முடியாது அப்படின்ட்டார். அக்பர் என்ன சொல்றாரு, வயசானவங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே சரி பீர்பால் உனக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக போயிடுறாரு. ஒரு நாள் அக்பரை கூப்பிடுறாரு, வாங்க வெளியே போகலாம் அப்படின்றார். சரி வரேன் அப்படின்றாரு. அவருக்கு தெரியும் அக்பர் பீர்பால் இன்டெலிஜென்ட் மினிஸ்டர்னு சொல்லி. சரி உங்க வரும்போது உங்க சின்ன பொண்ணையும் கூட்டு வாங்க அப்படின்றாரு. குட்டி நல்ல யங்கான லேடி கூட்டு வர்றாரு. 3 பேரும் போறாங்க. ஒரு வயதான ஒரு படுத்திருக்கிறார், படுத்த படுக்கையா இருக்கார். அவங்க வீட்டுக்கு போறாங்க. ரொம்ப வயதானவர், இறக்க போறாரு. ஓகே, அவர் போய் படுத்திருக்கிறவங்கள 3 பேரும் நிற்கிறாங்க. அவர் யாரை மாத்திரம் பார்த்துட்டே இருக்கிறாரு, அந்த பொண்ணை மாத்திரம் பார்த்துருக்காரு. அந்த ஆசை கடைசி வரை இருக்கும். அந்த இளம் பெண்கள் ஃபேஸ் பார்க்கணும். அது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மாறி மாறி, உடனே பெண்கள் மாத்திரம் சொல்ல நினைக்கூடாது, பெண்களுக்கு ஆண்களை பார்க்கணும், அந்த மாதிரி ஆசை. ஓகே, இந்த மாதிரி ஆசை கடைசி வரை போகாதுன்றார். அது எப்படித்தான் போகும், பக்தி பண்ணாதான் அந்த ரூட் போகும். இல்லைன்னா மற்ற காரியம் பண்றோம், நல்ல காரியம் பண்றது, இந்த ஞானம் பண்றது, ஆப்ஸ்டேட்லாம் பண்ணோம்னா அந்த மூங்கில் மரம் இருக்கு இல்லையா, அந்த மூங்கில் மரத்துல மேல வரையும் சாச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே தீப்பத்தி எரிஞ்சிச்சுனாலும் மற்ற எல்லாம் எரிஞ்ச மாதிரி தெரியும். ஆஹா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா மழை பெஞ்சுதான் திருப்பி வரும். ஏன்னா என்ன இருக்கு, இன்னும் உள்ள வேறு இருக்கு, உள்ள ஆசை இருக்கு. ஆனா மேலோட்டம் என்ன பண்ணிடுறாரு இவரு, நிறைய மாலையெல்லாம் போட்டு 40 நாளுக்கு கொண்டாடி எல்லாம் பண்ணிடுறாரு. அதுல 40 நாள் முடிஞ்சுதான் தெரியும் அவர் யாருன்னு. ஓகே, அதனால அந்த ஆசைகள் உள்ள இருக்கிறதுனால அனுபவிக்கின்றதுனால அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. இதேதான் கடைசி வரையும் வருது. கடைசியில அவர் என்ன நினைக்கிறாரோ அதுக்கு ஏத்தாப்படி ஒரு பாடி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்றார். 8வது அத்தியாயத்துல 5வது ஸ்லோகம் 6வது ஸ்லோகம் இதான். ஓகே, எம் ஆபி சுரன்பாவம் கலைவரம் தம் தம் ஏவேதிகா சதா தத்பாவ பாவிதா. என்ன பாவத்துல ஒருத்தர் இறக்குறாரோ அந்த பாவம் தப்பாம வந்துட்டார் கிருஷ்ணன். ஓகே, அதனால வாழ்க்கை முழுவதும் அனுபவிச்சுட்டு அவரால் கடைசி நிமிஷத்துல கிருஷ்ணன் நினைக்க முடியாது. ஓகே, அதனால அந்த ஆசைகள் மொழிய போகணும்னா அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஒரு விட்ட நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்றதுனால நம்மளாம் ரூல்ஸ் போட்டு நீங்களாம் இனிமே ஹரே கிருஷ்ணா சொல்லணுங்க, நம்மளாம் ஹரே கிருஷ்ணா டிவோட்டீஸ் 16 மாலைகள் பண்ணணும், யந்திரம்லாம் இருக்குல்ல, ரோபோட்டிக்லாம் பண்ணுவாங்களா, ப்ரோக்ராம் பண்ணுவாங்களா, ரோபோட்ஸ்லாம் ப்ரோக்ராம் பண்ணி ரோபோ நடக்கணும் அப்படி நடக்கும். யாராவது பெல்லடிச்சாங்கன்னா போய் பார்க்கும், எல்லா வேலையும் பண்ணுவோம். ஆனால் ரோபோ அந்த மாதிரி நம்ம மனசை மாற்ற முடியாது. அவங்களுக்கு ஆசை என்ன இருக்கோ அதை கிருஷ்ணா சேங்ஷன் பண்ணிடுவோம். நம்ம எல்லாம் ரூல் போடலாம், நீங்க ஜாயின் பண்ணணும், நீங்க பிரசாதம் சாப்பிடணும், எல்லாம் நீங்க பண்ணணும். ஓகே, அவர் பெரிய பக்தரா பாரு நம்ம நினைக்கலாம். இல்ல, அவர் நாளைக்கு வேற பண்ணிட்டு போவார். ஏன்னா கிருஷ்ணருக்கு அவருக்கு கனெக்ஷன் இருக்கு. அவர் என்ன பண்ணாரு, இவர் உள்ளுக்கு ஆசையை டெவலப் பண்ணி வச்சிருக்காரு. அதை எனக்கு கொடுத்துரு கிருஷ்ணா, கொடுத்துனா அதுதான் கொடுப்பாரு கிருஷ்ணன். பக்தி கொடுக்க மாட்டாரு. அவருக்கு என்ன ஆசையோ அது கிருஷ்ணன் கொடுத்துருவாரு. அந்த ஆசை பக்தியா இருந்தா பக்தி கொடுப்பார். ஓகே, அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா ஹரே கிருஷ்ணா சின்சியர் பக்தி இன்டர்னல் சொல்றோம். அதனால கிருஷ்ணா இஸ்கான்ல ஃபோர்ஸே கிடையாது. உங்களை ஃபோர்ஸ் பண்ணி சேன் பண்ண வச்சு அப்படிலாம் பண்ணவே முடியாது யாராலையும். அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அவங்க மாறுறதான், அப்படியே அவங்களே விடுறதான். காஃபி டீ அவங்களே எல்லாம் நீங்க விவேக் பண்ணி காஃபி நாள் விட்டுறோம் அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவங்களே அப்படியே விட்டுறதும். அவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்போ அது பேஸ்ட் ஆன் தட் தே வில் கிவ் அப். இதே ரூல்லாம் போட்டு நீங்க டெய்லி இப்போ இன்னைக்கு இவர் காஃபி டீ குடிச்சாரா, இன்னைக்கு இவர் என்ன பண்றாரு, இப்படிலாம் யாரும் ட்ராக் பண்ண முடியாது. அதுக்கு ரிசோர்ஸும் கிடையாது நம்ம. ஓகே, ட்ராக் பண்ற மாதிரி மேத் பவர் நம்மகிட்ட கிடையாது. ஸோ அதனால பக்தி இன்டர்னல் தான். எப்பயுமே அவங்க எவ்வளோக்கெவ்வளோ சேன் பண்றாங்களோ அவ்வளோக்கோ என்ன ஆயிடும், அவங்களுடைய அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த ஆசைகள் என்ன ஆயிடும், அழிஞ்சும் மாற ஆரம்பிச்சோம். இல்லைன்னா அவங்களால வாழ்க்கை எண்ணில் கூட என்ன பண்ண முடியாது, மாற முடியாது. இறக்கும் போதும் ஆசையோட இறந்துருவாங்க. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். இதேதான் நம்ம வாழ்க்கையில். ஓகே, இறக்கிறது பிறக்கிறது, இறக்கிறது பிறக்கிறது, இப்படிதான் போகும். ஓகே, என்ன ஸ்லோகம் படிக்கிறேன் இப்ப 59 இல்லையா, இதை முடிச்சுக்கலாம். ஏதஹங்காரமாஸ்ரித்ய நாயோஷா இதி மன்யசே மித்யைஷே விவசாயஸ்தே பிரக்ரதேஸ்வாம் நியோக்ஷ்யசி நியோக்ஷ்யதி. நான் நல்லா சொல்லுவோம், நீங்க படிக்க ப்ரோ. நீ எனக்கு
அவன் வழிகாட்டுதலின்படி போரிட வேண்டும், இல்லையே தவறாக வழிநடத்தப்படுவாய். உனது இயற்கையின்படி நீ போரில் ஈடுபட வேண்டியவனே. அர்ஜுனன் ஒரு போர் வீரன், சத்திரிய தன்மையுடன் பிறந்தவன். எனவே அவனுடைய இயற்கையான கடமை போரிடுவதாகும். ஆனால் தவறான அடையாளத்தின் காரணத்தால் தனது ஆசிரியர், பாட்டனார், நண்பர்கள் ஆகியோரை கொள்வதால் பாவ விளைவுகளுக்கு உட்படுவேன் என்று அவன் பயந்து கொண்டிருந்தான். உண்மையில் அத்தகைய செயல்களில் நல்ல தீய விளைவுகளை நானே கட்டுப்படுத்துகிறேன் என்ற எண்ணத்தில் அவன் தன்னை தனது செயல்களின் எஜமானனாக கருதுகின்றான். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் அங்கு இருப்பதையும் போரிடும்படி அவர் அறிவுறுத்துவதையும் அவன் மறந்துவிட்டான். இதுவே கட்டுண்ட ஆத்மாவின் மறதி. எது நல்லது எது கெட்டது என்பதை பரமபுருஷர் வழிகாட்டுகின்றார். அதனை ஏற்று கிருஷ்ண உணர்வில் செயல்பட்டு அவன் பக்குவத்தை அடைய வேண்டும். ஒருவனுடைய விதியை முழுமுதற் கடவுளை போன்று யாராலும் அறிய முடியாது. எனவே பரமபுருஷரின் வழிகாட்டுதலை ஏற்று அதன்படி செயல்படுவதே சாலச் சிறந்தது. பரமபுருஷ பகவான் அல்லது அவரது பிரதிநிதியான ஆன்மீக குருவின் கட்டளையை யாரும் புறக்கணிக்க கூடாது. பரமபுருஷரின் ஆணையை நிறைவேற்றுவதில் ஒருவன் தயக்கமின்றி செயல்பட வேண்டும். இது அவனை எல்லா சூழ்நிலைகளிலும் பாதுகாப்பாக வைத்திருக்கும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. அதனால எல்லாமே கிருஷ்ணனுடைய இதுபடி ஆணைப்படி நடக்கும். அவரை கிருஷ்ணன் வந்து அர்ஜுன் ஃபைட் பண்ண சொல்றாரு. நம்ம கனவையில் செஞ்சுக்கிட்டே கிருஷ்ணன் நினைச்சிட்டே இருக்கணும். ஓகே, இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. அடுத்தது போலாம். சுபாவஜேன கௌந்தேயா நிபத்தாஸ்வேன கர்மணா கர்த்தும் ந இச்சசி யன்மோஹா கரிஷ்யசி அவசோபித. படிங்க. மயக்கத்தின் காரணத்தால் எனது வழிகாட்டுதலுக்கு ஏற்ப செயல்பட நீ மறுக்கின்றாய். ஆனால் இந்தியின் மகனே, உனது சுபாவத்தினால் வற்புறுத்தப்பட்டு நீ அதன்படியே செயல்படுவாய். மாதாஜி படிக்க முடியுமா? முடியாது. சரி, நீங்க படிங்க. நீங்க ஒருவன் பரமபுருஷரின் வழிகாட்டுதலின்படி செயல்பட மறுத்தால் அவன்தான் நிலை பெற்றிருக்கும் குணத்திற்கும் ஏற்ப செயல்படும்படி வற்புறுத்தப்படுவான். அதாவது பரமபுருஷன் பகவான் ஏற்கலனா குணங்களுடைய படி செயல்படும். ஓகே, வற்புறுத்தப்படுவான். ஒவ்வொருவரும் குணங்களில் ஒரு குறிப்பிட்ட காலவரையின் மயக்கத்தில் உள்ளன. அதன்படியே செயல்படவும் செய்கின்றனர். ஆனால் தானாக முன்வந்து பரமபுருஷரின் வழிகாட்டுதலின் கீழ் தன்னை ஈடுபடுத்துபவன் புகழத்தக்கவன் ஆகிறான். அதனால எப்படி நம்ம செயல்பட்டுதான் ஆகணும். குணங்களுடைய அடிப்படையில் செயல்படுறோமா, பகவானுக்கு அடிப்படையில் செயல்படுறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ வாலண்டரியா நம்ம பகவான் சொல்றதை கேட்கணும், பகவான் சொன்ன பிரதிநிதி சொல்றதை கேட்கணும் அப்படின்னா நமக்கு விடுதலை கிடைச்சிடும். ஓகே, 61 போலாம். ஈஸ்வரா சர்வபூதானாம் ஹிருதேஷேர்ஜதிஷ்டதி ராமயன் சர்வபூதானி யந்த்ராருதானி மாயயா. ஹரிபிரியா மாதாஜி ஸ்லோகம் படிங்க. ஸ்லோகம் படிச்சு அர்த்தம் படிங்க. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷேர்ஜதிஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்த்ராருதானி மாயயா. Translation: the Supreme Lord is situated in everyone's heart, Arjuna, and is directing the wanderings of all living entities who are seated as on a machine made of the material energy. கொஞ்சம் படிங்க. But Arjuna was not the supreme knower, and his decision to fight or not fight was confined to his limited discretion. Lord Krishna instructed that the individual is not all in all. The Supreme Personality of Godhead, or He Himself, Krishna, as the localized super soul, sits in the heart, directing the living being. After changing bodies, the living entity forgets his past deeds, but the super soul, as the knower of the past, present, and future, remains the witness of all his activities. Therefore, all the activities of the living entities are directed by the super soul. The living entity gets what he deserves and is carried by the material body, which is created in the material energy under the direction of the super soul. Thank you, Mother.
ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடி கொடுத்துருக்காரு. எப்படி இது சில பேருக்கு கார் வந்து பயங்கர ஸ்பீடாக இருக்கும், சில பேருக்கு மாறுதி 800 வச்சிருப்பாங்க, அதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஸ்பீட் இருக்கும். சில பேர் பென்ஸ் இந்த மாதிரி BMW அந்த மாதிரி ஆடி இந்த மாதிரி கார் வச்சுருப்பாங்க, டக்குன்னு அங்கே போயிடும் கார் இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உடல், எல்லா மனித உடல்லாம் இருக்காங்க, ஆனால் எல்லாருக்கும் ஒரே உடல் கிடையாது. அவங்க என்ன கர்மா பண்ணாங்களோ அதுக்கேற்றா போய் உடல் கிடைக்கும். ஓகே, இந்த உடல் யார் கொடுக்குறா? பௌதிக நேச்சர் கொடுக்குறாங்க. ஓகே, அதனால வந்து கிருஷ்ணர் வந்து அந்த உடல் இருந்துட்டு என்ன பண்றாரு, இந்த பௌதிக நேச்சர் கொடுத்த அந்த உடல் உட்காந்துட்டு அந்த ஜீவாத்மாவும் இருக்காங்க உடல்ல, அவருக்கு டைரக்ஷன் கொடுக்குறாரு. நீ எப்படி போனோம், நீ இதை வந்து அவருக்கு எல்லாம் மறந்துடும் ஜீவாத்மா. ஓகே, ஸ்மிருதி ஞானம் அபோகனம் சார், அவருக்கு என்னென்ன மறந்ததோ அது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறது யாரு? பரமாத்மா. கிருஷ்ணனுடைய ஒரு சின்ன பிராக்மெண்ட் தான் பரமாத்மா, அவர் ஞாபகப்படுத்துறாரு. ஓகே, இந்த மாதிரி தான் எல்லாருடைய வாழ்க்கையும் நடந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு யந்திரம்ன்றான், ஒரு வந்து யந்திரம். ஓகே அப்படின்னு சொல்றாங்க, மிஷின் தான் இதுவும். ஓகேவா, அதனால நம்ம இந்த உடல் வந்து பெர்மனன்ட் கிடையாது, எப்படியும் அது வந்து ஒரு நாள் அழிஞ்சிடும். இதை வந்து பெர்மனண்டா மெயின்டைன் பண்ண முடியாது. It will die one day. Okay, we cannot maintain it permanently. அதனால இந்த பாடி bad use of best use of bad bargain, best use of bad bargain. Okay, எப்படி ஒரு bad bargain என்ன? தவறான ஒரு bargain மார்க்கெட்ல பண்ணும்போது தவறா bargain பண்றது. தங்கத்தை கொடுத்து இரும்பை வாங்குறது. 1 கிலோ தங்கம் வச்சுக்கோங்க, எனக்கு 1 கிலோ இரும்பு கொடுங்க, என்னது பண்ண மாட்டேது. தப்பான பார்கெனா நல்ல பார்கெனா? தங்கத்தை நீங்க வச்சுக்கோங்க, இரும்பை நான் வச்சுக்கிறேன், தப்பான பார்கென் இல்லையா? 1 கிலோ ஈக்குவல், தப்பு. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஆன்மீக உடலை கொடுத்துட்டு பௌதிக உடல் வாங்கிட்டோம். ஆன்மீக உடல் வேணாம், எனக்கு என்ன உடல் வேணும்? பௌதிக உடல். பெஸ்ட் யூஸ் ஆஃப் பேட் பார்கென். அப்ப அந்த பெஸ்ட் யூஸ் என்ன? பௌதிக உடலோட பெஸ்ட் யூஸ் என்ன? பகவானை பத்தி நினைச்சு இருக்குது. பகவானை பத்தி நினைக்கலைன்னா அந்த சொன்ன வேஸ்ட். ஆக்சுவலா ஹியூமன் பர்த்தோடைய சுவார்த்தகதியம் என்னது, அவங்களுடைய நோக்கம் என்னது? பகவானை பத்தி நினைக்கிறது தான் நோக்கம். ஓகே, நத்தேபிது சுவார்த்தகதியமேஷ்டும் துராசா ஏ பகிரத்தமான அந்தா இதாந்தி விபணியமான ஸ்தேபி சதந்தியா முருகாமி பத்தாம். விஷ்ணுவை பத்தி நினைக்கிறது தான் இந்த ஹியூமன் பர்த்தோடைய வாழ்க்கைய நோக்கம். இல்லைன்னா அந்த வாழ்க்கை வந்து வேஸ்ட். நம்ம எவ்வளவு சிறப்பா வாழ்ந்தாலும் சரி, பிசினஸ் எல்லாம் பண்ணி பையன்கள்லாம் செட்டில் பண்ணி பொண்ணுங்களை செட்டில் பண்ணாலும் சரி, அந்த வாழ்க்கை என்னதுதான்? சமயவே கேவலம், வேஸ்ட் ஆஃப் டைம் சொல்லி சாஸ்திரம் சொல்றோம். ஓகே, அதனால ஒருத்தர் வந்து அம்மா அப்பா ஆகக்கூடாது. எப்ப குழந்தைங்கள பக்தியில கொண்டு வர முடியலன்னா, குரு ஆகக்கூடாது. எப்ப சிஷியனை கொண்டு வர முடியலன்னா பக்தியில. ஓகே, இப்படி ஒரு தலைவர் ஆகக்கூடாது, டீச்சர் ஆகக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வர முடியலன்னா. குரு நாசா சஜனோ நாசா, இது ஸ்லோகம் இருக்கு பாகவத்தில். அதனால நம்ம பக்தி தான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் கடமை பக்தி தான். கடமையை பண்ற சார், கடமை என்னன்னா நல்லா ஒர்க் பண்ணணும், அதான் கடமை. அப்படி கிடையாது. கடமை ஃபர்ஸ்ட் கடமை என்ன? ஆன்மாக்குள்ளதுதான் கடமை ஃபர்ஸ்ட். நல்லா கிளியை கூண்டுல போட்டு அடைச்சிட்டு அதுக்கு நல்லா அலங்காரம் பண்ணி கூண்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு நல்லா சூப்பரா வச்சிருந்தா கிளி ஹாப்பியா இருக்குமா? எப்பதான் கிளி ஹாப்பியா இருக்கும்? அது ஓகே, அது நடக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்? உணவு கொடுக்கணும், அப்பதான் ஹாப்பியா இருக்கும். உணவே கொடுக்காம பெயிண்ட்லாம் அடிச்சு சூப்பரா அதுக்கு ஃபேன்லாம் வசதி பண்ணி எல்லாம் பண்ண என்ன அது ஹாப்பியா இருக்கும்? இல்லை. அதே மாதிரி நம்ம பக்தி அந்த ஃபர்ஸ்ட் டியூட்டி பண்ணணும். இந்த ஆன்மாவுக்கு நம்ம சேவை பண்ணணும். ஓகே, எப்படி காருக்கு பெட்ரோல் போடுறோமோ அதே மாதிரி இந்த ஆன்மாவுக்கு வந்து ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்றது, பகவானை பத்தி படிக்கிறது, இதெல்லாம் பண்ணணும். இந்த ஒரு டியூட்டி ரொம்ப முக்கியமான டியூட்டி. இதை மறந்துடுவாங்க எல்லாரும். என் கடமையெல்லாம் முடிச்சிட்டேங்க. என்ன கடமை பண்ணீங்க? எல்லா கடமை முடிச்சு எல்லாரையும் கரை சேர்த்துட்டேங்க. யாரையும் நான் கரை சேர்க்கவே இல்லை ஆக்சுவலா. ஓகே, நம்ம கரை சேர்க்கிறதா என்னன்னா அவங்களுக்கு பக்தியை பத்தி சொல்லி கொடுத்துக்கணும். ஏன் நீ கரை சேர்க்கல அப்ப அப்படின்னா, எனக்கே நம்பிக்கை இல்லை. நான் வயசான காலத்துல ஏதோ பண்றேன், நீங்களாம் ஏதோ பண்ணுங்க, நான் ஏதோ கிருஷ்ணாராமன் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் வேலை பாருங்க. இப்படி கிடையாது. ட்ரெஷர் வந்து சொத்து கோடி கோடியே சொத்து வச்சுட்டு இதை பசங்க மேல எழுதுமா? யார் பேர் எழுதுவோம்? யார் பேர் எழுதுவோம்? அனாதாசிரமத்தில் எழுதுமா? சரி, எனக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் அனாதாசிரமம் தான் போகும். கோமாரம் தான் எழுதுவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? பசங்களுக்குலாம் பங்கு கொடுப்போம் இல்லையா? ஏன்னா அது சொத்து. அந்த மாதிரி சொத்துன்னு நினைக்கல கிருஷ்ண கான்சியஸ். அதனால பையன் வர வேண்டாம், பொண்ணு வர வேண்டாம், அவங்கெல்லாம் போட்டு. அப்படி கிடையாது. உண்மையிலேயே நம்ம சொத்துன்னு நினைச்சோன்னா என்ன பண்ணுவோம்? பசங்களுக்கு தான் முதல் கொடுப்போம். என் பையன்லாம் வரணும், என் பொண்ணு வரணும், எனக்கு பிடிச்சவங்களாம் அதில் வரணும், அப்படிதான் நினைப்போம் இல்லையா? அப்போ நமக்கே அது சொத்து கிடையாது. அப்போ நம்மளே என்ன பண்ணுறோம்? கடமைக்காக பயிற்சி பண்ணுறோம்.
கடமைக்காக பேஸ் பண்ணலாம் கிருஷ்ணன் வரவே மாட்டான். ஓகே, நம்ம கிருஷ்ணர் தான் மெயின் சொல்லிட்டு அவர் தான் என்னுடைய சொத்து சொல்றாருல, மத்தேக பந்து மத்சங்கி மத்குரு மன்மகாதனா மன்னிஸ்தார்க மத்பாகியா மத்தானந்த நமஸ்தே, என்னுடைய சொத்தே நீதான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரி கிருஷ்ணன் நினைச்சு கிருஷ்ண வாழ்க்கை நடந்ததுதான் நமக்கு பக்தி வரும். அவங்க பிரபாத் அப்பா அப்படிதான் நினைச்சார் இல்லையா. பிரபாத் பெரிய சொத்து, எப்படி கிருஷ்ணரை கிருஷ்ண கான்சியஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சார். கடைசி அம்மா கூட சொல்லுவாங்க வெளிநாட்டுல போய் படிக்க வைங்க அப்படிம்பாங்க. இல்ல பிரபாத் அப்பா என்ன சொல்லுவாங்க, இல்ல இவன் இதெல்லாம் பண்ணும், மிருதம் கத்துக்கட்டும். அவங்க என்னென்ன படிக்க வைப்பாங்க வெளில, இவரெல்லாம் மிருதம் கத்துக்க வைப்பார், சாங் சொல்லி தருவார். இப்ப என்ன பண்றோம், டியூஷன் போ, அவன் போ, அது போ, அவனை போ, பாடா படுத்தி அவனை மிஷின் மாதிரி ஆக்கி கடைசி வரையும் அவன் எல்லா டியூஷன் போ. கிருஷ்ண பக்தியில இருக்க சில பேரும் இந்த மாதிரி பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியல, உண்மையில அவங்க சொத்து நினைக்கல, அவங்க வேற ஏதோ சொத்து நினைச்சுக்கிறாங்க. அவன் நல்லா முன்னேறட்டும். எதுல முன்னேறான், முன்னேறவே இல்லை. பிரபா என்ன சொல்றாரு, இது கசாப்பு கடைன்றார். இந்த மாதிரி வேலைக்கு போறது என்ன சொல்றாருன்னா, கசாப்பு கடையில இருக்கு இல்லையா, வேலைக்கு வெட்டுவாங்கல்ல, டப்புன்னு மிஷின்ல, அந்த மாதிரி நீங்க எல்லாம் ஏற்றுமை பண்றீங்க குழந்தைங்கள, அவன் அப்படியே வெட்டுறான் அப்படியே உங்க குழந்தைங்கள. தட் இஸ் வாட் இஸ் ட்ரூ. ஓகே, அதனால நம்ம உண்மையான எஜுகேஷன் அது பண்ண வேணாம்னு கிடையாது. ஏன்னா இந்த உலகத்துல ஒருத்தர் பிராமணா உழுகலாம் முடியாது. இனிமே விவசாயம் பண்ணிக்கிட்டு உழுகிறது இல்ல, பிராமணா இருக்கிறது சத்தியா இருக்கு நடக்கக்கூடிய காரியமா இல்லை இல்லையா. ஆனா அது படிக்கணும். ஆனா இது ரொம்ப முக்கியம்னு சொல்லித்தரணும். இது சொல்லி தரதுனால என்ன, இது கல்ச்சர் போயிடுச்சு. ஓகே, அதனால நம்ம புரிஞ்சுக்கணும் கிருஷ்ண உணர்வு ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம், முடிச்சுக்கலாம். தம்மேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரதா தத் பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம். ஈஸ்வரி மகாராஜ் நீங்க படிச்சீங்க, சுரேஷ் மகாராஜ் படிச்சீங்களா நீங்க? நீங்க படிங்க. சம்யேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரதா தத் பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம். நீ அடைவாய். இப்ப மாதாஜி படிக்க பொருள் படிப்பீங்களா நீங்க? தெலுங்கு வச்சிருக்கீங்க, சரி முதல்ல பாருங்க நீங்க படிங்க. தேங்க்யூ மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. அது மாதா இந்த மாதாஜி படிக்கலாம். நீங்க படிக்க முடியுமா? அடுத்த பேராகிராஃப் படிக்கணும். கத்தி படிங்க. என்னாச்சு? அந்த இருக்கே அது இருக்கே. பரவாயில்ல, நீங்க படிங்க, அதை விட்டுருங்க. நீங்க படிங்க, மத்தெல்லாம் படிங்க, தமிழ்ல படிங்க. எல்லோருடைய இதயத்திலும் வீட்டுள்ளார் என்பது பகவத்கீதையின் 15ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளது. எனவே உள்ளே இருக்கும் பரமாத்மாவிடம் சரணடைய வேண்டும் என்று இங்கே பரிந்துரைக்கப்படுவதன் பொருள் புருஷோத்தமரான முழுமுதல் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணடைய வேண்டும் என்பதே. அர்ஜுனன் ஏற்கனவே கிருஷ்ணரை முழுமுதல் கடவுளாக ஏற்றுக்கொண்டு விட்டான். 10ஆம் அத்தியாயத்தில் அர்ஜுனன் அவரை பரபிரம்மனாக, புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாக, பரந்தாமராக, எல்லா உயிர் வாழ்வில் பரம இருப்பிடமாக ஏற்றுக்கொண்டான். இதனை அவன் தனது தனிப்பட்ட அனுபவத்தினால் மட்டுமின்றி நாரதர், அசிதர், தேவலர், வியாசர் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட சாதுக்களையும் அடிப்படையாக கொண்டு ஏற்றுக்கொண்டான். தேங்க்யூ மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. அதனால சரண்டர் பண்ண சொல்றாரு கிருஷ்ணர், சரணாகதி பண்ணிடு எனக்கு அப்படின்றார். ஓகே,
அதனால அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்மீக அமைதியும் உன்னதமான நித்தியமான வாசஸ்தலமும் கிடைக்கின்றார். ஓகே, அந்த மாதிரி வாசஸ்தலம் அடைஞ்சவனுக்கு வந்து திருப்பி வர தேவையில்லை இந்த லோகத்துக்கு. ஓகேவா? சார் நான் ஒரு ஸ்லோகம் லாஸ்ட் ஸ்லோகம் இருந்து பார்த்துலாமா? அடுத்து ஒன்று பார்க்கலாம் டக்குன்னு. இதிதே ஞானமாக்ஞானா குஹ்யா குஹ்யதமம் மயா மிருஷைதாதசேஷேன யதேச்சசி ததா குரு. ஸ்வீனா மாதாஜி இருக்கீங்களா? படிக்க முடியுமா உங்களால? ஸ்வீனா மாதாஜி ஓகே, பக்கத்தில் இல்லைன்னா சரி. ஈஸ்வரி மாதாஜி நீங்க படிங்க. ஹரே கிருஷ்ணா. இவ்வாறு ரகசியமானதை காட்டிலும் மிகவும் ரகசியமான ஞானத்தை உனக்கு நான் விளக்கியுள்ளேன். இதனை முழுமையாக கவனமாக சிந்தித்து நீ விரும்புவதை செய். பொருளுரை. ஏற்கனவே பிரம்மபூத ஞானத்தை அர்ஜுனனுக்கு பகவான் விளக்கியுள்ளார். பிரம்மபூத நிலையில் இருப்பவன் இன்பம் நிறைந்தவன். அவன் ஒருபோதும் இயங்குவதில்லை, எதையும் விரும்புவதும் இல்லை. இது ரகசியமான ஞானத்தின் பலனாகும். மேலும் பரமாத்மாவை பற்றிய ஞானத்தையும் கிருஷ்ணர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதுவும் பிரம்மனை பற்றிய ஞானமே, ஆனால் இது அதைவிட உயர்ந்ததாகும். இங்கு உள்ள யதேச்ச சிதார்த்த குரு உனது உட்படி நீ செயல்படலாம் என்னும் சொற்கள் ஜீவாத்மாவின் சின்னஞ்சல் சுதந்திரத்தில் கடவுள் தலையிடுவது இல்லை என்பதை காட்டுகின்றன. ஒருவன் எவ்வாறு தனது வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளலாம் என்பதை பகவத்கீதையில் பகவான் விளக்கியுள்ளார். தனது இதயத்தில் வீற்றிருக்கும் பரமாத்மாவிடம் அர்ஜுனன் சரணடைய வேண்டும் என்பதே அவனுக்கு உரைக்கப்பட்ட மிகச்சிறந்த அறிவுரையாகும். அதனால நம்ம வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும் பகவத்கீதை. ஓகே, கிருஷ்ணனுடைய சரணடை தான் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதை சொல்றார். ஸோ எதேச்சி சதா குரு அப்படின்னா உன் இஷ்டப்படி நீ பண்ணிட்டார். கிருஷ்ணா வந்து நம்ம அந்த சுதந்திரத்தை தடையே கிடையாது. சுதந்திரம் இருக்கு இல்லையா, சொல்லுவாங்க முடியலையா சரி பண்ண உன் இஷ்டப்படி பண்ண, அவ்வளவுதான். அந்த சுதந்திரத்துல கிருஷ்ணா தடையது கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா கிருஷ்ணா என்ன சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ண யாருக்கு நல்லது? பகவானுக்கு நல்லதா நமக்கு நல்லதா? நமக்கு நல்லது. ஓகே, அதை புரிஞ்சுக்கணும். பகவானுக்கு எப்பயுமே நல்லது தான். நம்ம பண்ணாலும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பார். ஓகே, ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம் கிளாஸை. ஏதாவது கொஸ்டின் தான் கேட்கலாம். ஓகே, இது கொஸ்டின் இல்லையா? ஒரு பாயிண்ட்ஸ் பண்ணிடலாமா? ஒரு பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்க, எது பாயிண்ட் தான்? நமக்கு வந்து என்ன விளைவுகள் வருதுன்றது நமக்கே தெரியாது. நல்ல விளைவு வருதா கெட்ட விளைவு வருதா நமக்கே தெரியாது. கிருஷ்ணர் இதுதான் பக்தி கொண்டு இருந்தோம்னா நம்ம நல்லதாக அது என்ன பண்ணால் அது நல்லதுதான். அது கெட்டது மாதிரி தெரிஞ்சாலும் நல்லதுதான். ஓகே, தேங்க்யூ பிரபு. மாதாஜி நம்ம வந்து இருக்கிற குணம் வந்து நம்ம சாப்பிட வரைக்கும் நம்ம மாறவே மாறாது. கடைசி வரைக்கும் அது அப்படியேதான் இருக்கும். கரெக்ட் கரெக்ட். அது வந்து என்ன பண்ணுவோம், திரும்ப அடுத்த தடத்துக்கும் அது தொடரணும். ஆமாம். அதனால வந்து நம்ம பக்தி மார்க்கத்தில் இருந்தோம்னா நம்ம வந்து கெட்ட ஆசைகள்லாம் நம்ம இருக்காது. போயிடும், அது போயிடும். நம்ம வந்து மாறிடும். தேங்க்யூ தேங்க்யூ. சரி, ஜென்மத்திலையும் அந்த வார்த்தை தொடாமல் திரும்ப அந்த நம்ம கிருஷ்ணரை போயிடுவோம். கிருஷ்ணரோட இதுதான் நம்ம வந்து தொடரும். போயிடும். தேங்க்யூ தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. வேக் பிரபு. ஆன்மீகத்தில் முன்னேறதுக்கான முதல் அறிவுரை வந்து விரக்தி. விரக்தி. கரெக்டு. ஆமாம், அது ரொம்ப முக்கியம். ஓகே, இன்னொரு சொல்லுவோம்ல, வாசுதே பகவதி பக்தியோக பிரயோஜிதா ஜனேதி ஆசு வைராக்கியம் ஞானம் கேத்துக்கம். இது பாகவத்தில் வரும். ஞானம் விரக்தி ரெண்டுமே வந்துருக்கும். இது ரெண்டும் பை ப்ராடக்ட்ஸ். ஓகே, பக்தியில். ஈஸ்வரி மாதாஜி நீங்க சொல்லுங்க. ஈஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அதாவது அர்ஜுனன் வந்து ஒரு போர் வீரன், சத்திரிய தன்மை உடையவன். அவனுடைய இயற்கையான கடமை வந்து போரிடுவது. ஆனால் வந்து அர்ஜுனன் வந்து பயப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். எப்படின்னா பாவ விளைவுகளுக்கு நம்ம உட்படுவோமே என்று பயந்து கொண்டு இருக்கிற போது கிருஷ்ணர் வந்து போரிட்டு தான் ஆகணும்னு சொன்னாலும் அவர் வந்து பயந்துகிட்டே இருக்கிறார். ஆனா வந்து அர்ஜுனர் மறந்து விடுறாரு. ஆனா இதுதான் ஒரு கற்றுண்ட ஆத்மாவின் மறந்துன்னு சொல்றாங்க. எது நல்லது எது கட்டது என்று பரமபுருஷர் நம்ம வழிகாட்டுகிறார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சரி, இதை எடுத்துக்கோ நிமிஷம். இதை எடுத்துக்கோ. ஓகே, விஸ்வனா மாதாஜி இல்லை பிரபு, நீங்க உங்களுக்கு எது பாயிண்ட்ஸ் இருக்கா? இதை எடுத்துக்கோ. சரண்டர் ஆகணும்னா அவர் வந்து அவருடைய மெர்சியால அவருக்கு தெய்வீக குணமும் தெய்வீக அமைதியும் கிடைக்கும். கிடைக்கும்.
சரி, தேங்க்யூ. டிவோட்டிஸ் வந்து அவங்களுடைய யோகிக் பவர்ஸை வந்து எக்ஸிபிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அது தேவையே இல்லாத வேணுங்கிறது தான் எக்ஸிபிட் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ. நிறைய வருஷம் உங்களுக்கு பாயிண்ட் இருக்கா? ஒரே விஷயம் முடிச்சுட்டு வந்துடுறோம். நீங்கள் சொல்லுங்க அப்போ வருவோம். நமக்கு வழிகாட்டு குரு தான் பிரபு. அந்தரங்க தோழன் குரு, கிருஷ்ணனுடைய அந்தரங்க தோழன். அதனால வந்து நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஓகே, ராமானுஜன் ஆச்சாரியர்கள்லாம் வந்து ஆமாம், ஆச்சாரியர்கள் கெட்டியாக பிடிச்சிக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஓகேவா? அவங்க தான் மெயின். தேங்க்யூ பிரபு. நம்மளுடைய எல்லா செயலும் வந்து கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக மட்டுமே இருக்கணும். இல்லைன்னா அது பந்தனம். யஜ்ஞாதார் கர்மோ அந்நியத்ரா லோகோயம் கர்ம பந்தனம். யஜ்ஞம் பண்றதா இருந்தாலும் அந்த செயல் வந்து பந்தம் கிடையாது, இல்லைன்னா பந்தனம். ஓகே, தேங்க்யூ பிரபு. மற்ற சொல்லுங்க. நம்ம வந்து கிருஷ்ண பக்தியை வந்து சொத்தா நினைக்கணும். சொத்தா நினைச்சாதான் நம்ம வந்து பசங்களுக்கு கொடுப்போம். இல்ல என்ன கேட்போம், எதுக்கு நீ பண்ற? சரி பரவாயில்ல, இப்போ வெளியே பாரு, நான் அப்புறம் பார்த்துக்கணும். கரெக்ட். யாருக்கு வயசு முடிஞ்சுன்னு யாருமே தெரியாது. 100 வயசுல ஒருத்தர் ஏதோ இதெல்லாம் பண்ணாங்க இல்லையா, இதை வந்து மெசேஜ் வந்தது. கரெக்டா 60 இவர் தான் பண்ணாரு. 101 வயசுல அவர் கல்யாணம் பண்றாரு திருப்பி. ஒரு மீன்ஸ் கல்யாணம் என்ன, இது இந்த ஒரே மேரேஜ், அதே மேரேஜ் தான் சொல்லுவாங்களா. சதாபேசத்துக்கு அடுத்தது அதுக்கு என்ன சொல்லுவாங்க? சதாபேசம் தானா? அதுக்கு அடுத்து ஒண்ணு சொல்லுவாங்க, 100 வயசுல ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அதான் போட்டிருந்தீங்க. 60 வயசுல ஒண்ணு சொல்லுவாங்க, 180, 100 வயசு. அவர் 100 வயசுல மேரேஜ் பண்றாரு. ஓகே, சரி கொஞ்சம் சதாபேசம் வேற என்ன சொல்லுவாங்க? சரிங்க சமாதானம், இவங்க பாயிண்ட். என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம கிருஷ்ணர் நடுவுல வச்சு நம்ம அவருக்கு சேவை செய்யும்போது அந்த பிரச்சனைகளை மேனேஜ் பண்ண முடியும். ஆமா, கிருஷ்ணர் மயமா வச்சு பண்ணா ரெஸ்பான்ஸும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இல்லை நம்ம சண்டை போடுறோம் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கொஞ்சம் மரியாதை குறைவா பேசுறாரு. பேசும்போது அவர் பேசுறாரு அப்படி, அவர் கிருஷ்ணாராமனா பிடிக்கல அவருக்கு. அப்போ நம்ம கிருஷ்ண மயமா வச்சோம்னா நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் நல்லது. ஓகே, நம்ம அவர் பிடிக்காட்டாலும் நம்ம கிருஷ்ணா பக்தர்னு சொல்லணும். அவர் அதெல்லாம் பேசாதீங்கன்னு பரவாயில்ல நீ கிருஷ்ணரை பற்றி திருப்பி பேசணும். ஏன்னா அப்படிப்பட்ட அவங்ககிட்ட நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியாது. அது இல்லாத வேற மாதிரி சண்டை போகும். கிருஷ்ணா நாளோட சொன்னீங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸும் ஒரு கிருஷ்ணா சரி பண்ணிடுவார். நீ கிருஷ்ணரே இல்லாம பேசுனீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். ஓகே மாதாஜி, எப்பயுமே கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம எது நினைச்சாலும் அந்த கிருஷ்ணன் கூட தொடர்பு இருக்கிற மாதிரியே எல்லாமே பண்ணணும். ஆமா, அது யார் சொல்லி கொடுத்தானா? மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தா எல்லா பௌதிக இதுக்கு வெளியில வரலாம். ஆமா, சோ அது நம்ம பயிற்சி பண்ணணும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி நீங்க எல்லா ஜடசக்திகளால் செய்யப்பட்ட உயிரினங்களுக்கும் உள்ள பகவானே இருந்து அவங்கள வழிநடத்துகிறாங்க. ஆமா, அதனால பகவான் இல்லாம நம்மளால இந்த லோகத்துல நடக்க முடியாது. எப்படி ஒரு சின்ன குழந்தை அப்பா அம்மா கையை பிடிச்சிட்டு ஸ்கூல் போகுதோ, அதே மாதிரி பரமாத்மா இந்த லோகத்துல வந்து நமக்கு எதுவுமே தெரியாது. எல்லா இடத்துலையும் கைப்பிடிச்சு கூட்டு போறாரு. இல்ல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஓகே மாதாஜி நீங்க. கொடுக்கிறார். அதான் ஃபர்ஸ்ட் கடமை. இன்னொரு வயிற்றுக்கு போகக்கூடாது குழந்தை அப்படின்னு நினைக்கணும் ஒரு அம்மா. அப்படி நினைச்சே பயத்தே அது வெற்றி அடையிறவங்களா இல்லையா அது வேற விஷயம். பட் அது நோக்கம் அப்படி இருக்கணும். இதை நான் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கணும். இது கொடுக்காம நம்ம எல்லா எஜுகேஷன் கொடுத்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ரொம்ப பிரயோஜனம். மாதாஜி உங்களுக்கு பாயிண்ட் இருக்கா? சரி, உனக்கு மேல இருக்கும் குரு மகாராஜ் இஸ்கான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அது லைசன்ஸ் கிடையாது. இப்ப யாருமே இல்லை நானும் இல்லை அப்படி கிடையாது. அப்படி எடுத்துக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க யாருமே குரு இல்லை நான் எப்படி குரு, அப்படி கிடையாது. அது முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். குரு தன்னை குருன்னு சொல்லக்கூடாது. இது ரொம்ப சட்டிலான சயின்ஸ். யார் ஒருத்தர் தன்னை குரு இல்லை அவரே குரு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் குருவே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. வெளியில பார்த்ததுதான் உண்மை அப்படின்னு கிடையாது இல்லை. ஓகே, இது ரொம்ப சட்டிலானது. ஓகே, ஸோ குரு வந்து எப்படி சொல்லணும்? எப்பயுமே நான் குரு இல்லைன்னு சொல்லணும். எல்லா சிஷியர்கள் எப்படி பார்க்கணும்?
என்னுடைய குரு இவர் அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்லி பார்க்கணும். அவங்களுக்கு எப்படி செய்யப்படுறது பார்க்கணும். சிஷ்யன் என்ன எப்படி பார்க்கணும், சிஷ்யன் எப்படி பார்க்கணும், இவர் குரு தான் பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம ஆன்மீக லைஃப். ஓகே, ஒருத்தர் நான் தான் குரு, என் லோட்டஸ் ஃபீட் எல்லாம் ஒர்ஷிப் பண்ணுங்க, இந்த லோட்டஸ் ஃபீட்டை காட்டினாரு வச்சுக்கோங்க, அவர் தான் அவர் அழிஞ்சே போனார். எல்லாரும் வாங்க தலையை கொடுங்க, நான் காலை வைக்க, நான் முடிஞ்சு போச்சு இருக்காரு. ஏன்னா கர்மம் எல்லாம் போயிடும். கர்மத்தை எடுக்கிறாரு குருவார், என்ன பண்ண கர்மத்தை எடுக்கிறார். கர்மத்தை எடுத்தா என்ன ஆகும், இவருக்கு வியாதி வந்துடும். ஒண்ணு பேட் ட்ரீம் வருமா, தப்பான கனவு வருமா, தூங்கும் போது தப்பான கனவுலாம் வரும். ஆன்மீகத்துல இருக்கு தப்பான கனவு வருது. ஏன்னா சிஷ்யர்களுடைய கர்மத்தை எடுக்கிறார். ஆனா குருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. தீக்ஷா குரு அந்த கர்மத்தை எடுக்கிறார் இல்லையா, சாதாரண விஷயம் கிடையாது. இந்த கர்மத்தை எடுத்தோம்னா நம்ம அதுக்கப்புறம் பெர்ஃபெக்டா இருக்கணும். நம்ம பெர்ஃபெக்டா இல்லைன்னா அவருக்கு வந்து அதை பாதிக்கும். ஓகே, என்ன சத்தியம் பண்ணணுமோ அதை ஃபாலோ பண்ணணும். நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா அது நம்ம சுதந்திரம் இருக்கு இல்லையா, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா அது நமக்கும் பாதிப்பு உண்டு, குருவுக்கும் பாதிப்பு உண்டு. ஓகே, இப்போ முடிச்சுக்கலாம் அதோட. ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து